வணக்கம் மக்களே, வெல்கம் யூ டு another episode of Vada London National Tamil Podcast. இது நம்மளோட எபிசோட் 223. இந்த எபிசோட்ல நம்ம ஷெஃபீல்ட் யுனைடெடோட அடிச்ச அபாரமான வெற்றியை பத்தி தான் பேச போறோம். இந்த எபிசோட்ல என் கூட பேசுறதுக்கு 2வது வாரமா கண்டினியூஸா ஜெர்மனில இருந்து இந்த விசேஷத்தை கொண்டாடவே தீருவே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விசேஷ் வந்துருக்காரு. ஹலோ விசேஷ். தேங்க்யூ. போன வாரம் மிஸ் ஆயிடுச்சு, துண்டு ஒரு தடவை தான் மிஸ் ஆகுங்கிற மாதிரி இந்த வாரம் கரெக்டா வந்துருச்சு உங்களுக்கு. அண்ட் அகேன் நிக்கில் ஸ்ரீராம் வந்திருக்காரு. நிக்கில், பொதுவா நீங்க வந்து நம்மளோட ஹரியோட டீமோட ப்ரிவியூ எபிசோட்ல பார்த்திருப்பீங்க. பட் இன்னைக்கு வந்து நம்மளுடைய ரிவ்யூ எபிசோடுக்கு நம்மள வந்து ஜாயின் பண்ணிருக்காரு. வெல்கம் டு தி ஷோ நிக்கில். Hello. So good to be back on this show. Of course, it's wonderful to have you back. And especially after a good win like this. Exactly. இதுல ஒரு ஃபன்னான விஷயம் என்னன்னா வந்து நானும் நிக்கிலும் வந்து ஸ்கூல்ல வந்து ஒன்னா படிச்சவங்க. ஆக்சுவலா அதுவே எங்களுக்கு வந்து நேத்து ஒரு ஹிஸ்டரி ட்ரேசிங் பண்ணப்பதான் வந்து எங்களுக்கு தெரிஞ்சது. ஆன்செஸ்ட்ரியன் மீ மாதிரி ஒண்ணு பண்ணி பார்த்தோம். அப்பதான் அடப்பாதிகளா நாங்க நீ என்னோட சீனியரா, நான் உன்னோட ஜூனியர் ஆகிற மாதிரி பேசிருக்கோம். எஸ், so it's wonderful to have you on the show, Nikhil. Thank you. சொன்ன மாதிரி இந்த எபிசோட்ல வந்து நாங்க வந்து ஷெஃபீல்ட் யுனைடெட் வின்னை பற்றி தான் பேச போறோம். கொஞ்சம் ஸ்லோவா இருந்தா தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு கோவிடோட அட்டாக்ல இருந்து வெளியே வந்திருக்கேன். ஸோ கொஞ்சம் வந்து ஒரு டிம்மா அப்படியே வந்து ஃபிளிக்கர் ஆகிற பல்ப் மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த எபிசோடு. பட் ஐ ஹாவ் தீஸ் டூ வண்டர்ஃபுல் கைஸ் வித் மீ டு டேக் சார்ஜ் அண்ட் கெட் திங்ஸ் கோயிங். ஸோ எபிசோட்குள்ள போகிறதுக்கு முன்னாடி 65 மோர் சப்ஸ்கிரைபர்ஸ் டு 1000, road to 1000. இன்னும் 65 பேர் தான் வந்து நம்மளுக்கு தேவை. ஸோ நம்மளுக்கு இன்னும் 2 மாதங்கள் இருக்கின்றன. தட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் 10 weeks we have the there to get to 1000. ஸோ 65 பேர் அப்படியே ஆளுக்கு வாரத்துக்கு ஒரு 6-7 பேர் வந்தா கூட போறோம். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க, மற்ற கிளப்ஸோட ஃபேன்ஸ் கிட்டையும் சொல்லுங்க. ஏன்னா வந்து ஆர்சனல் தாண்டி மற்ற விஷயங்களை பத்தியும் பேசுறதுக்கு ட்ரை பண்றோம். அஃப்கோர்ஸ் அன்பயஸ்டா, எவ்வளவு அன்பயஸ்டா பேச முடியுமோ அவ்வளவு அன்பயஸ்டா பேசுறதுக்கு தான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் ப்ரிவியூ எபிசோட் இருக்கு, ரவுண்ட் அப் எபிசோட் இருக்கு. அண்ட் ஃபார் பீப்புள் ஹூ பிளே FPL அதுக்குமே ஒரு எபிசோட் எவ்ரி வீக் வந்து பண்றோம். So yes, spread the word, help us get to 1000 by the end of the year. Yes, அதுதான். And thanks a lot for all your support. Continue பண்ணுங்க. எஸ், நான் கொஞ்சம் கம்மியா பேசணும்னு நினைக்கிறேன் இந்த எபிசோட்ல. எனக்கு வந்து தாட்ஸ் வந்து அப்படியே அந்த வேர்ட்ஸா டிரான்ஸ்லேட் பண்ண முடியல. ஸோ நான் வந்து இந்த 2 பேர்கிட்ட அப்படியே கொடுத்துறேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் the starting lineup. So starting lineup வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நம்மளோட கேப்டன் பொதுவா வந்து கேப்டனை வந்து டிராப் பண்ண மாட்டாங்க, இல்லாட்டி வந்து ஏன்னா வந்து கான்ட்ரவர்ஷியலான ஒரு விஷயம். ஃபோக்கஸ் வந்து கம்ப்ளீட்டா எல்லா எதுவுமே ஃபோக்கஸ் அங்க போயிடும். பட் அஃப்கோர்ஸ் ஓடகார்ட் விளையாடல, மற்றபடி இன்ஜுரிஸ் இருந்துச்சு. அண்ட் கேப்ரியல் டிட் நாட் ஆல்சோ பிளே. ஸோ உங்க தாட்ஸ், ஃபர்ஸ்ட் தாட்ஸ் ஆன் த வின் அண்ட் அப்படியே தாட்ஸ் ஆன் த ஸ்டார்டிங் லைனப் கொடுத்துருங்க விசேஷ். First of all, 5-0 against lower of the table teams ஓட நம்ம விளையாடும் போது வந்து we will be like 1-0 2-0 அந்த மாதிரி தான் முன்னாடி தான் ஜெயிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து we are like ruthless. We say we go 5-0 4-0 so that நம்மளோட goal difference வந்து எப்பயுமே high போகிறதுக்கு. I find it really good that we didn't stop in the second half. Yeah, and I'm very happy. Yeah, because இதான் செகண்ட் டைம் இந்த போட்காஸ்ட்ல. ஃபர்ஸ்ட் டைம் அகைன்ஸ்ட் செல்சி முடிச்சுட்டு ரிவ்யூ கொடுத்தோம். அதுல வந்து 2-2 வாஸ் நாட் சோ குட். பட் தென் ஃபர்ஸ்ட் டைம் வின் பண்ணிட்டு இங்க வந்து ஜஸ்ட் டீம் பாசிட்டிவ் மட்டும் பேசுறத பத்தி ஐ எம் ரியலி ஹாப்பி. ஸோ ஸ்டார்டிங் லைனப், I am happy with the starting lineup because Arteta made few changes. நம்ம லாஸ்ட் எபிசோட்லயே பேசியிருந்தோம், மார்டின் he definitely needs some rest. Yeah. Because otherwise he can't it's சாக்கா எந்த லெவல் எவ்வளவு மேட்ச் வித்வுட் பிரேக் விளையாண்டாரோ அதே லெவல் தான் மார்டினும் விளையாடிட்டு இருக்காரு. அது வந்து ஒரு நம்ம நிறைய பேருக்கு வந்து அது வந்து ஓவர்லுக் பண்ற ஒரு ஃபேக்டர். சாக்கா 84 கேம்ஸ் விளையாடினா அதே பீரியட்ல ஓடகார்ட் 82 கேம்ஸ் ஓவரால். ஸோ எக்ஸாக்ட்லி. ஸோ அது வந்து இது. பட் அர்டெட்டா போஸ்ட் மேட்ச்ல சொல்லியிருந்தார், போஸ்ட் மேட்ச் கான்ஃபரன்ஸ்ல, தட் இஸ் கேரிங் சம் ஹிப் இன்ஜுரி, அதனாலதான் ட்ராப் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. But I think it will give him the break he needed and to get back to his form, I would say. Yeah, where the impact பண்ணி how he was playing really good, அது வந்து last couple of gamesல இல்ல. So to reach that particular level, maybe it will be really good that he needed
rest. Mm-mm. And Kivor, yeah, solid. He Yeah. was really solid on the ball, really good. வேற எந்த டீம் எடுத்திருந்தாலும் வந்து பிஎல்ல வந்து இது வந்து ஒரு டாப் ஒன் ஆஃப் த டாப் டிஃபெண்டர்ஸ் அப்படின்னு நம்ம பேசியிருப்போம். ஐ எம் பிரிட்டி ஷூர் அபவுட் தட். நம்மளுக்கு அதான் நம்ம ஆர்சனல் ஃபேன்ஸ் கிட்ட இருக்கிற ஒரு ப்ராப்ளம், ஒரு சில பேர் தாண்டி நம்ம வந்து மத்தவங்களுக்கு வந்து எந்த பிஆர் கொடுக்கணுமோ அதை நம்மளே கொடுக்க மாட்டோம். எனக்கு அது வந்து ஒரு கவலையா இருக்கும்ல. வந்து லிசாண்ட்ரோ மார்டினஸ் எல்லாம் யுனைடெட் ஃபேன்ஸ் ஏத்த விடுற அளவுக்கு நம்ம கேப்ரியெல்லாம் நம்ம வந்து எங்கேயோ வச்சிருக்கணும். அவனை கோவில் மேல அப்படியே கோபுரத்து மேல உட்காந்து வைக்க வேண்டிய ஆள் அவன். நம்ம அவனுக்கு அவ்வளவு ஹைப் கொடுக்க மாட்டோம். கிவியாரும் அந்த மாதிரி தான். நம்ம வந்து அது ஒரு சாதாரணமா எப்பயுமே நான் நோட் பண்ற ஒரு விஷயம். We have few favorites and we just like keep hyping them up, but there are unsung heroes that we fail to see. எக்ஸாக்ட்லி. அவரோட மினிட்ஸ் எனக்கு அவர் ஃபுல் 90 மினிட்ஸ் ப்ளே பண்ணது வந்து ஐ வாஸ் ரியலி ஹாப்பி த வே ஹி பிளேட். யா, அண்ட் ஐ திங்க் Arteta definitely has a plan for him in the future games where we go into the peak of the seasons by playing 3 matches or something in a week. And ESR, yeah, finally ESR அந்த 70 minutes time, அந்த 70 minutesல he had few very good runs. Yeah, அது வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் Arteta has to trust him, give him more minutes so that he can find the fluidity was he had in, I would say, 2020. Yeah. Yeah. And exactly, that's the pretty much my view. The first lineup of நம்மளோட starting lineup பத்தி. Like Nikhil, first thoughts அப்படியே starting lineup and like the way we played. So நம்ம starting lineup அடுத்து போவோம். starting lineup இது பண்ணுவோம். Yeah. I was actually a little surprised that he chose this match to rest Odegaard and Gabriel. Correct. நானும் அதான் நினைச்சேன். ஏன்னா வந்து ஒரு back to form வரணும்னா you need to play and this would be like a very good opportunity to play. And we've got the Carabao Cup next, where I thought we will see our usual rotation. Anga ESR varuvan, anga Elneny varuvan, Georgine, you know that. But he did this. In fact, the two people who got taken out of the first 11 were, and the reason he gave was also the fact that both of them had played 2 games over the international break, 2 full games over the international break as well. And therefore they came back and straight திரும்பி அப்படியே back into action அப்படின்னு சொல்லிட்டு. But okay, I'm happy. I think maybe we can assume that this means we'll take the Carabao Cup a little more seriously. இன்னும் கொஞ்சம் seniors வச்சு ஆடி அதுலயும் progress பண்ணணும் அப்படின்னு. Maybe that's why he's switched this around. So that will be interesting. போன மேட்ச்லயுமே ஒரு சின்ன பையன் தான் ஆடினான்ல, சாகோ ஜூனியர் ஒண்டி தான் ஆடினான் போன மேட்ச். ஆமா, சாகோ மட்டும் தான். ஏன்னா அப்பவுமே வந்து ஏன்னா சாகா injured அந்த டைம்ல. Right. He was carrying the knock in some manner or the other. இல்லனா நம்ம full strength team தான் ஆடணும். ஏன்னா I mean it is also Brentford. This is also West Ham. They're not walkover. பொதுவா நம்ம லிங்கன் சிட்டி இந்த மாதிரிலாம் வந்தாங்கன்னா சின்ன பசங்க ஆடுவாங்க. இப்ப அவங்க என்னன்னா வெஸ்ட் ஹாம் எவ்வளவு சீரியஸ்லி எடுப்பாங்கன்னு தான் we'll have to see. Anyway, we'll talk about that later. First ஜெயிச்ச மேட்ச பேசுவோங்க. But yeah, I think for me, just seeing Smith Rowe on the pitch was wonderful. You know, in some manner, he represents all of us. He is an Arsenal fan. You know, of all the players, and the fan part of him comes out so much in his interactions. But it's always nice to see him happy and, you know, positive on the pitch and park. And we've missed him. ஒரு சின்ன விஷயம் ஸ்டாப் பண்றேன். கொஞ்சம் தமிழ்ல ஜாஸ்தி பேசுங்க, இல்லாட்டி கமெண்ட்ஸ்ல திட்டு போனுங்க. ஐயோ சாரி அப்படியே வரது ஃப்ளோல. சரி, I'll try. சோ அதுதான், அதாவது ஸ்மித் ரோ மாதிரி ஒரு கேரக்டர் வந்து பிட்ச்ல பாக்குறச்சு எப்பவுமே அந்த எனர்ஜி இருக்கும், எப்பவுமே அந்த ஃப்ளோ இருக்கும், அந்த பாசிட்டிவிட்டி அவன்கிட்ட இருந்து வந்துகிட்டே இருக்கும். அவன் தான் அந்த மொமெண்ட்ல எனக்கு வந்து இவனமா நான் ஃபீல் பண்றது இவன் ஃபீல் பண்றான்னு நான் நம்புறேன். Got it. You know, அந்த கனெக்ட் எனக்கு it's very good to see Smith Rowe. Good. Yeah. I mean, சொன்னது கரெக்ட். 2020ல நமக்கு வந்து டர்ன் அரவுண்ட் கொண்டு வந்தது ஒரு முக்கியமான ஃபேக்டர் வந்து சாக்கா. நம்ம எவ்வளவு சொல்றோமோ அதே மாதிரி ஸ்மித் ரோ was like sort of equally responsible. And then like he had like he was unlucky with injuries and all that.
பட் இட் வாஸ் ஆல்சோ அகேன் எனக்கு வந்து எடியும் இவ்வளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணது வந்து எனக்கு வந்து ரொம்ப வாஸ் ரியலி வெரி ஹாப்பி டு see that பிகாஸ் நான் வந்து எடி ஆமா நம்ம ஹேலன் ப்ராடக்ட் நம்ம தான் அவனை சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து லைக் ஐ வாஸ் ஆல்வேஸ் யூனோ லைக் பிஹைண்ட் ஹிம். பட் ரீசெண்டா ஒரு கடைசி 3-4 கேம்ல வந்து அந்த எஃபர்ட்டே கொஞ்சம் கம்மியான மாதிரியான இருந்தது அவனோட சைட்ல இருந்து. ஸோ எனக்கே அவஸ் லைக் நான் குரூப்ல கூட சொல்லியிருந்தேன், ஐம் ரன்னிங் அவுட் ஆஃப் லைக் எனக்கு எதுல இவனை சப்போர்ட் பண்றதுன்னு தெரியல. ஐ வாண்ட் டு சப்போர்ட் யூ, பட் நீ இப்படி பெர்ஃபார்ம் பண்ணேன்னா எனக்கு எங்கேருந்து சப்போர்ட் பண்ண தெரியலன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டான். அதே எடி டாபிக்லேயே பேசுவோமே, ஹி ஸ்கோர்ட் கோல்ஸ் அஃப்கோர்ஸ் அகேன்ஸ்ட் செல்சி, யுனைடெட் எல்லாமே. அந்த போச்சர் இன்ஸ்டிங்க்ட் தான் நான் வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக எப்பயுமே இது பண்ணுவோம். இப்போ ஷெஃபீல்டோட ஹேட்ரிக் அடிச்சிருக்கான். நம்ம கடைசி ஆர்சனல் பிளேயர் அடிச்ச ஹேட்ரிக் வந்து ஐ திங்க் இட் வாஸ் ஷவமே, ரைட்? ஸோ எடி வந்து இந்த மாதிரி ஆடணும். அஃப்கோர்ஸ் எவ்ரி டீம் இஸ் இம்பார்ட்டன்ட், எவ்ரி கேம் இஸ் இம்பார்ட்டன்ட், ஒவ்வொரு கோலுமே இம்பார்ட்டன்ட் தான். ஷெஃபீல்டோட கோல் அடிச்சு ஜெயிச்சா கோல் கணக்கு இல்லை, இல்லாட்டி ஷெஃபீல்டோட அடிச்சா நீ வந்து 3 பாயிண்ட் கிடையாது 1.5 பாயிண்ட் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி எந்த ரூலுமே கிடையாது. ஸோ எடியை நம்ம எடுத்து பார்த்தோம்னா லைக் இஸ் he capable, do we feel that he is capable of like replicating this performance ஒரு பெரிய டீமோடையோ இல்லாட்டி ஒரு இன்னொரு ஒரு வெஸ்ட் ஹாம், ஆஸ்டன், நம்ம வந்து யுனைடெட் அந்த லிவர்பூல் அந்த லெவலுக்கு போவேணாம், ஒரு வெஸ்ட் ஹாம், ஆஸ்டன் வில்லா இல்லாட்டி வந்து அந்த பிரைட்டன் அந்த மாதிரி டீம்ஸோட இதே பெர்ஃபார்மன்ஸை ரெப்ளிகேட் பண்ண முடியும்னு தோணுதா? ஐ ஸ்டார்ட் வித் நிக்கில். இல்ல இதுதான் அவனோட லெவல் சீலிங் அந்த மாதிரி ஏதாச்சும் பேசி, ஆர் இஸ் இட் ப்ரீமெச்சூர் டு டாக் லைக்? See, I don't want to say இதுதான் அவனோட சீலிங், இதை விட அவன் பண்ண மாட்டான். ஏன்னா அந்த நம்பிக்கை இருக்கு, அந்த ஹோப் இருக்கவே இருக்கு. the fact that அவன் Hale, he is an academy product and he has grown up நம்மளோட சேர்ந்து லைக் ஸ்லோவா நம்மளும் பார்த்திருக்கோம் அவனோட டெவலப்மெண்ட். ஸோ டெஃபினெட்லி வாண்ட் ஒன்லி குட் திங்ஸ் ஃபார் ஹிம். இது வரைக்கும் என்ன காட்டியிருக்கான் அவனுக்கு வந்து ஃபிக்ஸ்டர் ப்ரூஃப். எந்த ஃபிக்ஸ்டர்ல வேணாலும் அவன் கோல் அடிக்கலாம். You can score against United, you can go score against Chelsea, you can score against the big teams in the crunch moment, final 93rd minute 94th minuteல presence of mind இருக்கு, poachers instinct in the box இருக்கு, இதெல்லாம் டிஸ்ப்ளே பண்ணியிருக்கான். என்ன டிஸ்ப்ளே அவன் பண்ணது கிடையாதுன்னா, அவன் கண்டினியூஸா கன்சிக்யூட்டிவா ஒரு 4 கேம் 5 கேம் 8 out of 10 9 out of 10 பெர்ஃபார்ம் பண்ணி கோல் ஸ்கோர் பண்ணி கோல்ஸ் கிரியேட் பண்ணி அந்த மாதிரி அந்த கன்சிஸ்டன்சி அவன் காட்டல. ஒரு பாயிண்ட் என்ன நான் சொல்ல முடியும்னா, அவனுக்கு அந்த மாதிரி சான்ஸும் ரொம்ப நாள் கிடைச்சது கிடையாது. அதுதான் நான் வந்து பண்ணலாம்னு வந்தேன். ஐ திங்க் எங்கேயோ ஒன்னு பார்த்தேன், அது எவ்வளவு தூரம் வந்து அக்யூரேட்னு தெரியல. அவன் வந்து ஃபுல் சீனியர் டீம் வந்ததுல இருந்து ஐ திங்க் ஹி இஸ் லைக் அவனோட மினிட்ஸ் எடுத்து பார்த்தோம்னா about 1000 minutes சீசன் அந்த ரேஞ்சில தான் அவன் ஆடுறான்னு நினைக்கிறேன். மொத்தமா 1000 மினிட்ஸ்ங்கிறது நம்மளுக்கு எவ்வளவு, கிட்டத்தட்ட 11 கேம்ஸ் அவ்வளவுதான். அண்ட் அவன் வந்து 5 கேமுக்கு மேல கண்டினியூஸா ஸ்டார்ட் பண்ணது கிடையாது. 5 games in the Premier League is his maximum that he started. So ஒரு பிளேயருக்கு பேட்சியா அப்பியரன்சஸ் வந்ததுன்னா பேட்சியா தான் பெர்ஃபார்மன்ஸஸும் வரும்னு ஒரு அளவுக்கு நான் நம்புறேன். நிறைய ஆனா அவன் அந்த பொட்டன்ஷியல், அந்த சீலிங் இருக்கு, அந்த ஒரு டிசையர், அந்த ஒரு எபிலிட்டி இருக்குன்னு அவன் அப்பப்போ ஃபிளாஷஸ் ஆஃப் பிரில்லியன்ஸ் காட்டுறான். இதே மேட்ச்ல the first goal, okay, beautiful segue, அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். that first touch நான் வந்து ஆண்ட்ரி எடுத்ததை பார்த்திருக்கேன், பர்க்யாம்ப் எடுத்ததை பார்த்திருக்கேன். லைக் அவ்வளவுதான். லைக் அந்த மோமெண்ட்ல அந்த எபிலிட்டி, அந்த ஸ்பெஷல்னஸ் வந்து before you continue, ஒரு பாயிண்ட் நான் வந்து இது பண்ணிக்கிறேன். what Nikhil means is that it is reminiscent of what those guys did. He is not comparing Eddie with Andre. தயவு செய்து வந்து புரிஞ்சுக்கங்க, வந்து வடலண்டன்ல வந்து அவன் அடுத்த தேரி ஆண்ட்ரின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதிக எஸ் கட்டி சாரி. But like I said, அந்த ஃபர்ஸ்ட் டச், அதே மாதிரி அந்த ரெண்டாவது கோலுக்கு அவனோட பொசிஷனிங், அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், கீப்பர் ஸ்பில் பண்றான், he is the first to reach the box, அந்த poachers instinct. தேர்ட் கோல் ஆஃப் கோர்ஸ் எங்கேருந்து அடிச்சான் என்ன ஏது, ஆனா அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் கோல்ல அவன் பண்ண விஷயம் அவனுக்கு கான்பிடன்ஸ் கொடுத்து, ரெண்டாவது கோல்ல அவன் கரெக்டான பொசிஷன்ல இருக்கான்னு அவனுக்கு அந்த கான்பிடன்ஸ் வந்து, தேர்ட் கோல்ல அவனுக்கு அந்த கான்பிடன்ஸ் ஃப்ளோயிங் த்ரூ ஹிம். நான் என்ன வேணா பண்ணுவேன், இன் டுடேஸ் மை டே அப்படின்னா அப்படிதான் ஆச்சு. சோ இந்த மாதிரி இப்போ அடுத்த கேம்ல பார்ப்போம். ஏன்னா இப்போ திரும்பி ஜெசூஸ் திரும்பி 2 மாசம் 1.5 மாசம் we are going to be without him. And நம்ம டிசம்பர் வரைக்கும் 2 weeks இல்ல
2 weeks. Oh, sorry. Then I might have read like the wrong. Newcastle match miss பண்ணுவான்னாங்க. I thought he was just going to be missing 2 weeks. Then sorry, I have it confused. Okay, 2 weeks. சரி இல்ல பாப்போம். மக்களே நீங்க சொல்லுங்க, எனக்கு ஷூரா தெரியல எங்களுக்கு. நீங்க சொல்லுங்க எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு வாட்டி ரீகன்ஃபார்ம் பண்ணிடுறேன். But anyway, whatever period of time he is out, because நம்ம வந்து இப்போ வந்து midweek we are playing every midweek till December. So we have a lot of games. Eddie is the only recognized striker. ஆமா, நம்ம Havertz center forward ஆடுவோம். மேபி Carabao Cup அப்படிதான் பண்ணுவோம். ஆனா ஒரு அளவுக்கு it's interesting, ஏன்னா it's getting difficult to predict Arteta. Like clearly I am very happy when I am not able to understand what he's doing, so he's doing it at a higher level னு எனக்கு தோன்றுது. என்னால figure out பண்ண முடியாது, ஓகே என்னை விட ஜீனியஸ் தான், கிளியரா தெரியுது அப்படின்னு. சோ அந்த மாதிரி ஒரு அந்த அந்த ஒரு ஆல்வேஸ் ஒரு கிளிகிளிப்பு இருக்கும். ஓகே இந்த கேப்ரியல் ஸ்டார்ட் பண்ணுவானா, ஜின்சென்கோ ஸ்டார்ட், சரி இந்த மாதிரி இந்த டாக்டிக் போடுறான். So I think ஒரு அளவுக்கு நம்மளும் வந்து I'm also learning things from Arteta, the way he sets up the team. So it's a great moment for me as well. Interesting. Yeah. So Visesh, thoughts on Eddie? Nikhil அவர் சொன்னதுதான். 2019 எடிக்கும் இப்ப இருக்கிற எடிக்கும் கம்பேர் பண்ணா 2019ல he was just போச்சர் மாதிரி தான். அந்த 5 yards லைன்ல வந்து கோல் அடிக்கிறது அது இதுன்னு. பட் அவரோட கேமை வந்து லாஸ்ட் கப்புள் ஆஃப் இயர்ஸ்ல வந்து he has improved massively. அந்த ஒன் எக்ஸாம்பிள் இஸ் த செகண்ட் கோல். அந்த பொசிஷனல் அவேர்னஸ் கரெக்டா வந்து எங்க நிக்கணும் சோ தட் இட் வில் கோல் அடிக்க முடியும் அப்படிங்கிறது, அது வந்து லாஸ்ட் 2 yearsல வந்து நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. பட் தேர்ட் கோல் அடிச்சாரு தெரியுமா, அவுட் சைட் பாக்ஸ்ல இருந்து, அதை வந்து ஒரு 3 years முன்னாடி நம்ம கிட்ட வந்து எடி இந்த மாதிரி அடிப்பாருன்னு சொல்லி தான் நம்ம யாரும் நம்பியிருக்க மாட்டோம். ஓகே, என்னால இப்பவே நம்ப முடியல, அப்புறம் 3 years எனக்கு நேத்து பார்த்தப்பவே ஷாக்கா தான் இருந்துச்சு. சோ அந்த மாதிரி கோல், அந்த மாதிரி அவரோட பிளேயை வந்து செமையா இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாரு. பட் தென் லாங் டேர்ம்ல வந்து இஃப் யூ கேன் டூ தட் ஃபார் 9 games 10 games ஆர் மான்செஸ்டர் யுனைடெடோட சிட்டியோட அந்த மாதிரி பெரிய டீம்ஸோட பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு வந்து அவர் இன்னும் அவரோட கேம் இம்ப்ரூவ் பண்ணும். நான் வந்து 2 ஆஸ்பெக்ட்ல சொல்லுவேன். ஒன்னு வந்து பிசிக்காலிட்டி. ஏன்னா வந்து வெஸ்ட் ஹாம் இவங்களோட டிஃபெண்டர்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு பெரிய மாடுகள் மாதிரி தான் இருப்பாங்க. ஓகேவா, நல்ல மசில்ஸ் எல்லாம் வச்சுட்டு. சோ அவங்கள இது பண்றதுக்கு வந்து எட்டி வந்து பிசிக்காலிட்டி வந்து ரெடியா இருக்கணும். அது வந்து he has to improve. அண்ட் செகண்ட் வந்து ஓல்டர் பிளே. அந்த பாலை வந்து பின்னாடி வந்து வாங்குறது, அது வந்து ஜீசஸ், ஆவரேஜ், காய் இவங்கெல்லாம் வந்து நல்லா பண்ணுவாங்க. எட்டி வந்து அந்த லெவலுக்கு கிடையாது இன்னும். அந்த ரெண்டாவது ஆஸ்பெக்ட், அந்த ஒரு பர்டிகுலர் ஆஸ்பெக்ட் வந்து அவர் இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் நேற்றுக்கு பார்க்கும் போது வந்து அவரோட பொசிஷனல் அவேர்னஸ், அந்த ரன்னிங் ஃபர்ஸ்ட் கோலுக்கே வந்து அவர் ரன் பண்ணது, அந்த லூஸ் பால்ஸை கரெக்டா எடுத்தாரு அவரு. ஓகேவா, முன்னாடி போற மாதிரி போயிட்டு டக்குன்னு பின்னாடி வந்தாரு. ஸோ தட் டிஃபெண்டர் வாஸ் டோட்டலி லாஸ். அந்த மாதிரி அதெல்லாம் வந்து he has improved lot. ஸோ லாங் டேர்ம்ல வந்து பார்க்கணும் இஃப் he can achieve, if he can learn, if he can improve his gaming skills அப்படிங்கிறது தான். பட் டெஃபினெட்லி இட்ஸ் நாட், அவரோட சீலிங் இன்னும் நிறைய he can go up. அது வந்து எனக்கு நான் அதுலயே ஒன்று கேட்குறேன். நான் இப்போ நிக்கில் சொன்ன மாதிரி வந்து இப்போ ஹெசூஸ் இஸ் கோயிங் டு பி அவுட் அண்ட் we are going to be playing ஒரு வாரத்துக்கு வந்து 3 மேட்ச் ஆட போகணும். 3 மேட்ச் தான் போயிட்டே இருக்கும்போது இந்த பாயிண்ட்ல வந்து நம்மளுக்கு எடியை தவிர்த்து இன்னொரு சென்டர் ஃபார்வர்ட் ஆப்ஷன்னா ஹேவர்ட்ஸ் தான். ஸோ இவங்க 2 பேர்ல யாருக்கு ஹையர் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஸ்டார்டிங்? மூணாவது ஆப்ஷன் சொல்லுவேன் லியோ. ஓகே, ஒரு ஆளா ஒரு மாதிரிட்டோம். பட் அதான் இவங்க 3 பேர்ல யார் ஹையஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்? இஸ் இட் கோயிங் டு பி எடி ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த ஃபேக்ட் தட் இஸ் a natural center forward, ஆர் வந்து டிபெண்டிங் ஆன் கேம் சிச்சுவேஷன் மாறும் எதிர்பார்க்குறீங்களா? இல்லாட்டி எடி தான் ஸ்டாண்டர்டா? ஓகே, அன்லெஸ் he does like goes on a run without goals, எடி தான் வந்து நம்மளுக்கு வந்து சென்டர் ஃபார்வர்டா இருப்பான்னு எதிர்பார்க்குறீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் நான் எடின்னு தான் சொல்லுவேன். அர்டெட்டா வந்து அதை வந்து கரண்ட்லி மாற்ற மாட்டாரு. இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ். ஓகே, ஒரு சிச்சுவேஷன் 2 சிச்சுவேஷன்ல மாறலாமா இருக்கும். அதுதான் நிக்கில் சொன்னதுதான். அர்டெட்டா வந்து புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது வாய்ப்பே கிடையாது. பட் நான் வந்து அர்டெட்டாவா இருந்தேன் அப்படின்னா வந்து நான் வந்து எடிக்கு தான் வந்து ஃபுல்லா ரன் ஆஃப் கேம்ஸ் கொடுப்பேன். நிக்கில், ஐ திங்க் ஐ அக்ரி. ஏன்னா இப்போ வந்து நம்ம பார்த்திருக்கோம் தி ஃபெயில்ட் எக்ஸ்பெரிமெண்ட் நான் சொல்ல மாட்டேன், ஆனா ஸ்டில் ஆன்கோயிங் எக்ஸ்பெரிமெண்ட் ஆஃப் Havertz in the 8 LCM. ரைட். அதுக்கு எடி ஃப்ரண்ட்ல தான் விளையாடணும்.
ரைட். ஸோ அந்த ஸ்டில் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் கண்டினியூ பண்ணணும், அதுல நம்ம சக்சஸ்ஃபுல் ஆகணும், அதை நம்ம கத்துக்கணும் அப்படின்னா இப்படிதான் பண்ணி ஆகணும். எடியை தான் ஃப்ரண்ட்ல விளையாடணும். வி டோன்ட், நம்மளுக்கு இப்போ அடுத்த ஒரு 5-6 கேம் நல்ல கேம், வின்னபிள் கேம்ஸ். இன்ஃபேக்ட் நம்மளும் பேசியிருக்கோம், இந்த அடுத்த 5 கேம்ல நம்ம 15 பாயிண்ட்ஸ் எடுக்கணும், நம்ம சீரியஸ் அபவுட் தி டைட்டில் அப்படின்னு நம்ம காட்டுறதுக்கு. ஒரே டஃப் கேம்ல மத்தபடி நியூகாசில் அவே இஸ் தி நியூகாசில் அவே இஸ் தி ஒன் கேம் வேர் நம்ம பாயிண்ட்ஸ் டிராப் பண்ணலாம். ஆனா நம்மளோட அவே ஃபார்மும் செம்மையா இருக்கு, டெஃபினெட்லி ஹோம் ஃபார்மை விட. சோ நம்ம அங்க போய் 3 பாயிண்ட் எடுத்துட்டு வரணும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், தப்பில்லை. சோ அந்த அப்படி சொன்னதுல ஐ திங்க் இப்போ ஆர்டெட்டாக்கு இன்னும் அவனோட ஆர்டெட்டா ஆல்சோ ஹாஸ் a big ego. he's stubborn. அவன் வந்து ஒரு விஷயத்த பண்ணணும், மாஸ்டர் பண்ணணும், இதுதான் பிளான் அப்படின்னா இப்படிதான் வேற என்ன நடந்தாலும் we will go this way அப்படின்னு தான் அவன் ஒத்த கால்ல நிப்பான். சோ அது பண்றச்ச ஐ திங்க் definitely Eddie start it's good for Eddie. And Arteta has shown on multiple occasions that he trusts Eddie. வெளி லீட்ஸுக்கு போற ஆல்மோஸ்ட் ஜாயின் பண்றவன திரும்பி இழுத்து நீ உட்கார்றான்னு எனக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ ஐ மீன் ஆர்டெட்டா வந்து இந்த அன்கேர்லெஸ், நாட் கேரிங் அபவுட் பிளேயர் டெவலப்மெண்ட் மாதிரி மேனேஜர் கிடையாது. அவன் he wants the best for Eddie ன்னு I believe, and I think he will definitely give Eddie more chance, if nothing else at least to put himself in the window. Okay அப்பா நீ ஆடுப்பா, ஒரு 4 டீம் உனக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டும், வருவாங்க ஆஃபருக்கு, அப்படியாவது நீ வெளில போலாம், அதுக்காவது நல்லது அப்படின்னு. you know there is no reason to not play Eddie. You play great, you stay with us, you play like at a level that it's not suitable for us. நீ வந்து உன் பெர்ஃபார்மன்ஸ் வச்சா இன்னொரு டீமுக்கு டெஃபினட்டா வந்து they would want you. Correct. So I mean either way he's not done anything to not play. That's my point. He's done everything perfectly so far. என்னெல்லாம் இந்த மேட்ச்ல பண்ண முடியுமோ அவன் பண்ணிருக்கான் இந்த மேட்ச்ல. Right. So I think he should start, and the run of games is good, so hopefully he will see some success. Good. He will score some goals. Good time to come into the team. எல்லாருமே எதிர்பார்க்கறது அதுதானே. லைக் ஐ மீன் லைக் எஸ்பெஷலி நம்ம அகாடமில இருந்து ஒரு பிளேயர் வரான்னா வந்து அவன் வந்து சக்சீட் பண்ணணும்ங்கறதான் வந்து கிளப்ல ஆரம்பிச்சு ஃபேன்ஸ் வரைக்கும் எல்லாருக்குமே அந்த ஒரு ஹோப் இருக்கும். அஃப்கோர்ஸ் ஃபேன்ஸ் திட்டிட்டு தான் இருக்காங்க அவனை, அது வந்து அதுவும் பாசத்தை காட்டும் ஒரு விதம் என்று நம்ம அப்படியே வந்து அடுத்த டாபிக்கு போயிடுவோம். எஸ், கேம் பிளே. நெக்ஸ்ட் டாபிக் வந்து கேம் பிளே. ஒரு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம பார்த்தோம்னா the way in which we attacked was very different. and அது வந்து ஒரு கண்டினியூஸா வந்து ஒரு சில கேம் வந்து நான் நோட் பண்ணிட்டே இருக்கேன். நம்ம மிடில்ல இருந்து அட்டாக் பண்றதை தவிர்த்து விங்ஸ்ல தான் வந்து நிறைய போறோம். அது கிரியேட்டிவிட்டி வந்து அது ஏன் அந்த மாதிரி இது ஹெவர்ட்ஸ்னாலயா ஹெவர்ட்ஸ் ஆடுறதுனாலயான்னு எனக்கு தெரியல. பட் மோஸ்ட் ஆஃப் திங் வந்து எல்லாமே பால் வந்துட்டு மிட்ஃபீல்ட்ல இருந்து இமீடியட்டா நம்ம வந்து விங் காமிச்சிடுறோம். அதே மாதிரி நம்ம விளையாடுறப்ப வந்து லைக் அஃப்கோர்ஸ் நம்ம வந்து அவுட் ஆஃப் பால் 4-4-2 அதுக்கு போயிட்டு ப்ரெஸ் பண்ற மாதிரி போவோம். பட் வித் த பால் நம்ம பில்டப்ல ஸ்டார்ட் பண்றப்ப வந்து 3-2-2-3 போயிட்டு இருந்தோம். பட் அந்த பேக் த்ரீயே வந்து சடனா வந்து ஒரு ஆங்கர் மேன் 2 விங் பேக் மாதிரி ஆடுறாங்க. ஸோ சார்ட் ஆஃப் லீவிங் தட் ஒன் கை லைக் அ ஸ்வீப்பர் ஆங்கர் மேன் சொல்லலாமா, ஸோ அந்த மாதிரி ஆடுற மாதிரி. ஸோ இது கேம் பிளே பத்தி பேசுறோம். இந்த மாதிரி விங் மூலியமாவே கண்டினியூஸா அட்டாக் பண்றது சஸ்டைனபிளா ஒரு இதுல? ஏன்னா நம்ம வந்து கேம் பிளே வந்து மிட்ஃபீல்ட்ல இருந்தா பண்ணணும்னு ட்ரை பண்ணுவோம், பட் இது சேஞ்ச் பண்றோம். இது வந்து எனக்கு வந்து ஒரு டெஸ்பிரேஷன் மெஷர் மாதிரி இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் we ended with 5 goals. நல்லது. was it due to the opposition or like இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறீங்களா? விசேஷ், let me start with you. இது டெஃபினெட்லி கண்டினியூ ஆகாது. ஐ திங்க் அர்டெட்டா வந்து ஸ்டார்ட் ஆஃப் த சீசன் அப்படிங்கறதுனால எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பிக் டீம்ஸோட வந்து பிக் டீம்ஸ் அப்படிங்கறதோட வந்து இந்த ஃபாஸ்ட் அட்டாக் பண்ணுவாங்க தெரியுமா, கவுண்டர் அட்டாக் ஃபாஸ்டா பண்ற டீம்ஸோட இந்த பர்டிகுலர் ஃபார்மேஷன் வந்து ஒர்க் அவுட்டே ஆகாது. நம்மளுமே ஆக்சுவலா நீங்க ஃபாஸ்ட்னு சொல்றப்பதான் ஞாபகத்துக்கு வந்தது. அந்த ஒரு ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ்க்கு வந்து எல்லாமே பால் வந்து they were taking their own sweet time. எவனுமே வந்து ஃபாஸ்டா பாஸ் பண்ணவே எல்லாம். Arteta wants us to build by taking our time, but at the same time he wants the passes to be done quickly. பட் ஆனா நம்ம வந்து மெதுவா வச்சு யாருமே ஃபாஸ்டா பாஸ் பண்ணாம ஒரு மாதிரி வந்து வச்சுட்டு இருந்தோம். ஸோ அண்ட் he was frustrated. அது வந்து ஒரு பாயிண்ட்ல காமிக்க செஞ்சாங்க கேமரால, அது திட்டுற மாதிரி வந்து இது ஃபாஸ்டா பாஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு. சாரி, கண்டினியூ விசேஷ்.
அதுதான் அந்த பர்டிகுலர் பாயிண்ட் வந்து இந்த பர்டிகுலர் ஃபார்மேஷன் பிளஸ் இந்த பர்டிகுலர் டீம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ப்ளே பண்ணுது. ஸோ ஐ திங்க் அவங்களும் வந்து பிளேஸும் வந்து தே டுக் தேர் டைம்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் 30 minutes ஆர் சம்திங் டு கெட் யூஸ் டு ஹவு த கெமிஸ்ட்ரி ஒர்க்ஸ். பிகாஸ் ஜினியும் ரைஸும் வந்து தேவர் சேஞ்சிங் தேர் பொசிஷன் ஆஃபன். ஸோ அதுவும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கறதுனால வந்து தே ஆர் டேக்கிங் தேர் டைம் அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் ஐ திங்க் 35th மிட்நீட்டுக்கு அப்புறம் வந்து அந்த லாஸ்ட் 10 minutes ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து நம்ம வந்து நம்மளோட அட்டாக்கை வந்து த்ரூ மிட்ஃபீல்ட் பண்ணோம். அதுக்கு காரணம் வந்து சாக்கா உள்ள வந்துட்டான். சேஞ்ச் ஓவர் எக்ஸாக்ட்லி சேஞ்ச் ஓவர் பண்ணா அர்டெட்டா. அதுக்கப்புறம் சாக்கா மார்டினெல்லி எல்லாம் உள்ள வந்து விளையாட ஆரம்பிச்சோடனே வந்து வி வர் கோயிங் த்ரூ த மிடில். அதுவும் வந்து கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவேன். அங்க நான் ஒன்னு நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம், சாரி டு கட் யூ ஆஃப், அங்க நான் ஒரு நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் வந்து ஐ ஃபவுண்ட் சாக்கா அண்ட் ஓவர்லோட். ஓகே, அந்த லெஃப்ட் சைடு ஓவர்லோட் பண்ண ட்ரை பண்ணோம். ஸோ வந்து சாக்கா உள்ள வந்து விளையாட எல்லாமே ஓகே. பட் மெனி சிச்சுவேஷன்ஸ்ல வந்து நான் பார்த்தது, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு லெட் குட் நோ யுவர் கைஸ் ஒப்பீனியன். ரெண்டு பேருமே சாக்கா அண்ட் எடி வர் கெட்டிங் இன் ஈச் அதர் சேம் பொசிஷன்ஸ்லேயே வந்துட்டு இருந்தாங்க ஒரு மாதிரி. எடி வந்து ஹீஸ் அன் அட்டாக்கர், அவனோட நேச்சுரல் இன்ஸ்டிக்ட் வந்து அந்த அட்டாக்கிங் பொசிஷன்ஸ்க்கு போகுது. சாக்கா உள்ள வந்தனால ஒரு 2-3 சிச்சுவேஷன்ல ரெண்டு பேரும் பக்கத்துல நின்றுட்டு இருந்தாங்க போறப்ப. ஐ டோன்ட் நோ இஃப் யூ கைஸ் நோட்டீஸ் தட் ஆர் நாட். ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டிங் அந்த பாக்கிறதுக்கு, ஏன்டா ரெண்டு பேரும் ஒரே லைன்ல வந்து நிக்கிறீங்க அந்த மாதிரி இருந்தது. சேஞ்ச் பெட் ஆஃப்டர் அந்த இது மாத்தினதுக்கு அப்புறம். பட் அது வந்து ஒரு weird phase of play மாதிரி இருந்துச்சு. அது யூ ஆர் ட்ரைங் பட் இட் இஸ் நாட் அமௌண்டிங் டு எனிதிங் தட் வுட் லீட் டு அ கோல் மாதிரி இருந்துச்சு. Did you guys feel that way or So I actually saw something, one more interesting thing, just to continue this point only, is Apapu and this Saka is popping up on the left hand side. Like on the fluidity which I have not seen him do. முன்னாடி நிறைய கேம்ல நான் பார்த்தது கிடையாது. So maybe அந்த ஒரு instructional change, அந்த ஒரு tactical momentக்கு சேஞ்ச்னால maybe they were getting in each other's way இருக்கலாம் தோன்றது. ஏன்னா யூனோ எடி ஆல்சோ அந்த லெஃப்ட் சைட கொஞ்சம் அவன் ப்ரெஃபர் பண்ணி மூவ் பண்றான் பிகாஸ் பால்ஸ் கமிங் இன் த்ரூ த ரைட். ஈவன் த கோல், ஃபர்ஸ்ட் கோல் வந்து ரைட் ஹேண்ட் சைடு இருந்து தான் அவன் கிராஸ் போடுறான் உள்ள இன்டு த பாக்ஸ். அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொஞ்சம் வியர் பண்ணாதான் ஹி இஸ் ஏபிள் டு மேக் தட் ஸ்பேஸ். அண்ட் அதே மாதிரிதான் அவன் கொஞ்சம் லெஃப்ட்ல போனா அவனுக்கு கரெக்டா அந்த பால் வந்தது ஃபார் ஹிம் டு கட் இட் இன்டு த ரைட் அண்ட் கோ இன்டு த கோல். சோ யூ நோ அந்த ஓரியன்டேஷன் ஆஃப் நிறைய பால் ரைட்ல இருந்து வந்ததுன்னா அவன் ஆட்டோமேட்டிக்கா லெஃப்ட் லீனிங் போயிடுறான் தோணுது. அதே லெஃப்ட் லீனிங் ஃபேஸ்ல வந்து சாக்கா உள்ள நுழையச்சு, ரெண்டு பேருமே அந்த சைடுல இருக்காங்க ரைட்ல வந்து. அண்ட் this is I think also what happened is Martinelli started drifting into the center at this point of time. So that also forced, like Visesh said, it forced our play to go through the center right at that point of time. But before this happened, I think one ball I saw which he tried 2-3 times. Raya's trying this down the left channel ball to Martinelli running onto it. Yeah. That is a very very easy out ball it seems for Raya. அவனுக்கு practice of pinging the ball perfectly in there. Martinelli speed சொல்லவே வேணாம், என்ன பால் போட்டாலும் பழக்கமா இருக்கும்ல அவனுக்கு. கரெக்ட், எக்ஸாக்ட்லி அதே மாதிரி. So I think the point about the wings is especially Eddie இருக்கறச்ச, Eddie is not like Visesh said, he doesn't, his skill set is not to come short, to hold up play, to be the target man. அவனுக்கு அந்த skill set இல்ல. So and we have the quality of Saka and Martinelli, two of currently the best wingers in the league, two very high level elite level wingers, both of them with their skill set. So I think it's inevitable that our wing play is higher when Eddie is in. Jesus இல்ல ஹாவர்ட்ஸ் ஆடுனா பின்ன நிறைய மோர் சென்டர்ல இருந்து வரும். ஏன்னா அவங்களும் ஆக்டிவா இருக்காங்கல்ல. So maybe that is why we've got a little bit of a bias towards the wing. Yeah. So Visesh also true. So Visesh நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. நீங்க சாரி உங்களுக்கு அதுதான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து இப்போ அர்டெட்டா வாஸ் ட்ரைங் சம்திங் நியூ தான் நான் சொல்லுவேன் இந்த மேட்ச்ல. ஸோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த பொசிஷனல்ல வந்து ஒரு 90 minutes மேட்ச் விளையாடும் போது வந்து நீங்க சொன்ன மாதிரி நிறைய கான்ஃபிளிக்ட் வரும். எக்ஸாக்ட்லி இவன் ரெண்டு பேரும் ஒரே பொசிஷன்ல நிக்கிறது. எனக்கு வந்து இன்னொன்னு என்ன இது வந்திருந்தது அப்படின்னா வந்து ஈசிஆர் வந்து ஒவ்வொரு தடவையும் மார்டினெல்லி பால் எடுத்து சரி இஎஸ்ஆர்
இஎஸ்ஆர் வந்து பாக்ஸ் பாக்ஸ் எட்ஜில் நிக்கவே இல்லை. இஎஸ்ஆர் வந்து ஒவ்வொரு டைமும் உள்ள கோல் போடுறதுக்கு உள்ளதான் நின்று இருந்தாரு. அதுவும் வந்து ஐ திங்க் அர்டெட்டா வுட் ஹவ் இன்ஸ்ட்ரக்டட் லைக் தட் அப்படிங்கிறது என்னோட கெஸ். ஏன்னா யூஸ்வலி லாஸ்ட் சீசன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சாக்கா வந்து உள்ளே போக மாட்டாரு. அவர் வந்து எட்ஜ் ஆஃப் த பாக்ஸ்ல வெயிட் பண்ணுவாரு. ஸோ தட் he can make the second pass to மார்டினெல்லி. அது வந்து இந்த சீசன்ல காய் இருக்கும் போதையும் சரி, இஎஸ்ஆர் இருக்கும் போதையும் சரி நான் பார்க்கல. அது வந்து சம் டாக்டிக்கல் ட்விஸ்ட் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். பட் தென் ரியாலிட்டி என்னன்னு இருக்கலாம். இது ஆல்சோ பாசிபிள் தட் பை நேச்சர் ஸ்மித் ரோ இஸ் a more attacking player than சாக்கா. சோ அந்த ஒரு thirst to get into the box அப்படிதான் அவன் நிறைய கோல் போட்டிருக்காங்க. நிறைய வந்து அந்த லாஸ்ட் ஒரு அரைவிங் லேட் இன்டு த பாக்ஸ், அந்த கட் பேக்கு அவன் கரெக்டா த்ரூ த சீ ஆஃப் லெக்ஸ் கான்ஃபிடன்ஸ் ஷூட்டிங், ஷார்ப் ஷூட்டிங் ஸ்ட்ரெயிட்டா கார்னர்ல போடுவான் அவன். சோ இட்ஸ் ஆல்சோ அந்த எபிலிட்டி இருக்கிறதுனால அந்த எபிலிட்டி இருக்கிறதுனால மேபி இன்னும் பாக்ஸ்ல வரான். நேத்திக்கு காய் வந்து எல்சிஎம்ல ஆர்சிஎம்ல ஆரம்பிச்சாரு. எல்சிஎம்ல கிடையாது, ஆர்சிஎம்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் எல்சிஎம் சேஞ்ச் பண்ணாரு. அதுக்கப்புறம் ரைட் விங்கா மாறினாரு. சோ வந்து அர்டெட்டா இஸ் ட்ரையிங் a lot of things. அட்லீஸ்ட் நேத்திக்கு கேம்ல வந்து நிறைய வந்து டாக்டிக்கலி நிறைய ட்ரை பண்ணியிருக்காரு. அதோட ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம போக போக வந்து வர மேட்ச்ல தான் தெரியும். எது வந்து அவர் வந்து பாசிட்டிவ்னு எடுத்துட்டு போய் ரியலி நெக்ஸ்ட் கேம்ஸ்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. சிலதெல்லாம் வந்து இல்ல இது நல்லா இல்ல இது பண்ண வேண்டாம் அப்படிங்கறத டிசைட் பண்ணியிருக்காரு. அப்படிங்கிறது போக அடுத்த வர மேட்ச்ல நம்ம வந்து அப்சர்வ் பண்ணாதான் தெரியும் என்னை பொறுத்த வரைக்கும். கரெக்ட். நான் இன்னும் நோட்டீஸ் பண்ண இன்னொரு விஷயம் வந்து ஒரு சில இடத்துல வந்து சொன்ன மாதிரி வந்து கை ரைட்ல ஆடுறப்போ மார்டினெல்லி அண்ட் லெஃப்ட் லாங் பால்ஸ் வர்றப்ப ரெண்டு பேருமே ஒரு மாதிரி ஒன்னா சேர்ந்து ஓடி போனாங்க. ஸோ லைக் அவன் ஹெட் ஆஃப் பண்ணிட்டு மார்டினெல்லிக்கு பால் கொடுக்குற மாதிரி. மார்டினெல்லி வந்து ஹி பிளேட் விங்கர் மாதிரி விளையாடினா, பட் நிறைய இன்சைட் ஃபார்வர்ட் பிளே ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு அந்த கேம்ல. ஸோ அது இன்னொரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணேன். அஃப்கோர்ஸ் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி ஆப்போசிஷனும் ஒரு ஃபேக்டர் இருக்கு. பட் நான் சொன்ன மாதிரி எவ்ரி கேம் இந்த பிஎல் இஸ் டிஃபிகல்ட். இந்த கேம்ல வந்து நம்ம விளையாடுறது எல்லாமே உண்டு. பட் கேம் பிளே நம்ம இன்னொரு பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ண வச்சிருந்தேன் பிளேயர் ரேட்டிங்ஸ் போட்டுக்க முடியும். அதான் நம்ம வந்து டிஃபென்சிவ்லி ஹவு வி வர் செட் அப் அண்ட் ஹவு திங்ஸ் ஆர் சேஞ்சிங் சொல்லிட்டு இது எனக்கு இந்த விசேஷம் இந்த பாயிண்ட் வந்து எனக்கு முன்னாடியே வந்து பாயிண்ட் பண்ணாரு. வந்து அந்த 3 டிஃபெண்டர் ஆடி வந்து ஒருத்தன் ஆங்கர் மேனாகவும் 2 பேர் விங் பேக் ஆகும் போது இது எந்த விதத்துல நம்மளுக்கு டிஃப்ரெண்டா இருக்குன்னு நினைக்கிறீங்க விசேஷ்? பிகாஸ் லைக் முன்னாடில இருந்து நம்ம பண்றப்ப வந்து ஒரு zinchenko எப்பயுமே டக்கின் பண்ணிடுவோம், ஒயிட் வந்து எப்பயுமே வந்து ஒரு விங் பேக் ஆடுவான். இப்ப இது வந்து நம்ம நேத்து ஆடினது வந்து லைக் கிவியர் பிளேட் ஆல்சோ லைக் விங் பேக். இந்த பக்கம் ஒயிட் வந்து விங் பேக் மாதிரி ஆடினான். அண்ட் சலீபா வந்து சென்ட்ரல் ஆங்கர் மேனா இருந்தான். பட் இந்த கேம் வந்து கிவியர் விங் பேக்கா போனது. கிவியர் கேன் ஆல்சோ பிளே அஸ் அ ஃபுல் பேக் விச் கேப்ரியல் கேனாட். ஸோ இது இந்த ஒரு கேம்னால வந்து அந்த பிளேயரோட அபிலிட்டினால வந்த சேஞ்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை வந்து மூவிங் ஃபார்வர்டு இது வந்து கேப்ரியல் ஆடினாலுமே இந்த மாதிரி ஆடுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு வந்து இது வந்து கிவியர் இருந்ததுனாலதான் வந்து இட் வாஸ் பாசிபிள் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஏன் அப்படின்னா வந்து சலீபா வந்து ஆங்கர்மேன், பட் கேப்ரியல் வந்து ஆங்கர்மேன் என்னைய பொறுத்த வரைக்கும் கிடையாது. கேப்ரியல் வந்து கொஞ்சம் டூ எமோஷனல் இந்த ஃபீல்ட் அப்படின்னு சொல்லுவேன். எதுவா இருந்தாலும் பொசுக்கு முன்னாடி போயிடுவாரு. கொண்டு வர ஒரு ஆளு அமைதியான நேரத்துல நீங்க அமைதியா இருக்கக்கூடாது, உங்களுக்கு பகீர்னு நான் ஏதாச்சும் ஒண்ணு கொடுத்தே தீர்வேன்னு வர ஆளு. எக்ஸாக்ட்லி. ஸோ அதனால வந்து இது வந்து டாக்டிக்கல் சேஞ்ச், ரெஸ்ட் ஒரு ஃபேக்டர் ஆஃப்கோர்ஸ், பட் டாக்டிக்கல் சேஞ்ச் ஸோ தட் கிவியர் கேன் பிளே இன் த ஃபுல் பேக் பொசிஷன் அப்படிங்கிறது. பட் இந்த பர்டிகுலர் சேஞ்ச்னால தான் நீங்க சொல்லியிருந்தீங்க லைக் மார்டினெல்லி வந்து விங்ல இல்லாம அப்பப்ப நடுவுல வந்து விளையாண்டாரு, he was able to come inside. அதுக்கு வந்து இது ஒன் ஆஃப் த காரணம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு பிளேயர் வந்து லெஃப்ட் விங் பேக்ல வந்து விளையாடும் போது மார்டினெல்லி டோன்ட் நீட் டு பி தேர். ஸோ மார்டினெல்லி உள்ள வரும்போது வந்து நம்ம நிறைய ஸ்பேஸ் கிரியேட் பண்ணோம் எகெயின்ஸ்ட் லோ ஹோல்டிங் டீம் அப்படின்னு சொல்லுவேன். அவங்க வந்து 5 டிஃபெண்டர்ஸ் 6 டிஃபெண்டர்ஸ் வச்சு விளையாடும் போது வந்து வி பிரிங் இன் மோர் கயோஸ். ஸோ மோர் கயோஸ் நம்ம கொண்டு வரும்போது வந்து இட் மேட் பாசிபிள். தட் ஆல்சோ டாக்டிக்கல் சேஞ்ச்.
பட் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து கிவியர் அப்பப்ப வந்து டாமி மாதிரி ஸ்ட்ரைக்கர் பொசிஷன்ல ஓடி போனாரு. 4-5 டைம்ஸ் நான் பார்த்தேன். இன்டர் எடுக்கிறதுக்கு போனாரு, பட் யாருமே பாஸ் பண்ணல பாவம். ஒரு டைம் கூட இட் வாஸ் நாட் பாசிபிள். பட் வந்து இவர் வந்து டக்குன்னு பாஸ் பண்ணிட்டு டக்குன்னு ஓடி போயிடுவாரு. ஸோ ஜினி ஹேஸ் டு கம் பேக். ரைட் ரைட் ரைட். எக்ஸாக்ட்லி. இது இந்த மாதிரி கேம் ஜாலியான கேம். ஏன்னா வந்து நிறைய வந்து யாருமே வந்து அந்த விங் த்ரெட்னு யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி வந்து நம்ம ஐயோ கால் வழியா வந்து காவா விடுவோங்கிற ஒரு பயம் இருக்காது. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இல்லாதப்ப வந்து நம்ம ஜின்செங்கோ வந்து கூத்த ஆடிடுவாரு. உள்ளுக்குள்ள புந்து இந்த லோ பிளாக் எல்லாம் வந்து ஜாலியா அடிக்கிற ஆள் அவரு. ஸோ அதனால வந்து அந்த வந்து நல்லா இதுவா போகும். ஸோ எடியோட கோல்ஸ் நம்ம பிளேயர் ரேட்டிங்ஸ் போட்டு முன்னாடியா எடியோட கோல்ஸ் தவிர்த்து ஃபாபியோ வேராக்கு ஒரு பெனல்டி, அதுவுமே வந்து again like his wife is I think she just give birth to a baby or is she pregnant ரெண்டுது ஏதோ ஒண்ணு. ஸோ அந்த I think they just had a baby. ஸோ அதுவுமே எடி வந்து பெரிய மனசு பண்ணி அப்படியே வந்து டைரக்டா இந்த நீ எத்துக்க தம்பி எனக்கு தேவையில்லை அப்படின்னு. Sorry, 1 second, just to point out, Eddie had the chance to equal the record that only Arshavin and Henry have had for Arsenal. Oh yeah. To score 4 goals. 4 goals. Yeah. That's like elite level. அதனாலதான் சொன்னேன் பெரிய மனசு பண்ணி வந்து இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கோடா நீ என் நண்பன்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பால் கொடுத்து கோல் போட வச்சது வந்து நல்லா ஹோல்சமா இருந்துச்சு பாக்குறதுக்கு. அண்ட் டோமியாசு காட் அ கோல் விச் வாஸ் லைக் ரியலி நைஸ். ஏன்னா வந்து பொதுவா வந்து பிளேயர்ஸ் வந்து என்ன அண்டர்கோ பண்றாங்கன்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. நம்ம வந்து யூஸ்வலி வந்து ஒரு இன்டர்நெட்ல பாக்குற ஒரு 3-4 பிக்சர் வச்சுட்டு நம்மளே வந்து ஒரு ஸ்டோரி பெயிண்ட் பண்ணி இப்படிதான் அவங்க லைஃப் போயிட்டு இருக்கு, இப்படிதான் அவங்க பண்றாங்கன்னு நினைச்சிட்டு இருப்போம். டோமியாஸோட அம்மா வந்து இறந்து போனது வந்து லைக் எனக்கே நேத்து தான் தெரிஞ்சது. ஆக்சுவலா 1 year அந்த ட்வீட் போட்டப்போ 1 year my mom passed away a year ago அப்படின்றது வந்து யூஸ்வலா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து வெளியே வரும். பட் இது நம்ம வெளியவே வராம 1 year இருக்கிறது. அண்ட் we were like thinking அவ்வளவுதான்டா டோமியாஸ் வந்து இனிஷியல் ஹைப்போட போச்சுரா, அவன் எதுவுமே இல்லை இன்ஜுரி ப்ரோன் அவனையும் எது பண்ணணும்னு சொல்லிட்டு அமௌண்ட் ஆஃப் ஆல் திஸ் டு சே பிளேயர் அபியூஸ் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிங்க. டேய் ஏன் நம்ம இது பண்றதெல்லாம் ஏதாச்சும் ஒர்த்தா இருக்கா இது பண்றது. ஒரு பார்ட்டியோ இல்லாட்டி ஒரு எடியோ அபியூஸ் பண்றதுங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம். பட் ஆனா we really don't know what's happening in their lives. கொஞ்சம் as fans நம்ம வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா இருக்கிறது. ஏன்னா நம்மளுக்காக விளையாடுற பிளேயர் தான், நம்ம சொக்காய போட்டு தான் விளையாடுறாங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து மைண்ட்ல வச்சுட்டு கொஞ்சம் மைண்ட்ஃபுல்லா பண்ணணுங்கிறது தான் என்னுடைய ஒரு சின்ன வேண்டுகோள். என்னடா ஓவரா இது பண்ணி பேசுறானே நினைக்காதீங்க. பட் ஒரு இது வந்து ஜென்ரலா பீயிங் அ குட் ஹியூமன் பீயிங் மாதிரி வச்சுங்களேன். ரெஸ்பெக்ட், அதுதான் ஒரே விஷயம். ஸோ எஸ் பிளேயர் ரேட்டிங்ஸ் போய்டுவோம். லாஸ்ட் அருண் ஒரே செகண்ட் பிளேயர் ரேட்டிங்ஸ் முன்னாடி just 2 points I want to make. ஒன்னு வந்து if you see Sheffield this seasonல City beat them 2-1 after scoring an 88th minute winner. அது வரைக்கும் 1-1ல இருந்துச்சு. Spurs had to score 2 goal late winners, 90+4 90+8 of all people Richarlison. செம்ம கொடுத்து எனக்கு அது அந்த மேட்ச். ஆமா, அப்புறம் அதே மாதிரி யுனைடெட் 2-1 78th 80th மினிட்லயோ ஏதோ டாலோ வேர்ல்டி கோல் போடுவாங்க. ஆமா சூப்பர் கோல். ரைட், சோ இட்ஸ் நாட் லைக் தேர் இந்த விப்பிங் பாய்ஸ் யாரு வேணா அங்க போயிட்டு 4 goal 5 goal அடிக்கலாம். எஸ் தே லாஸ்ட் 8-0 டு நியூகாசில் இல்லங்கல. பட் ஆல்சோ தே ஹேவ் ஷோன் தட் எப்ப பார்த்தாலும் அவங்க வந்து ஃப்ரீயா அப்படியே கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க. சோ ஐ திங்க் it adds a little more polish to the fact that we've beaten them 5-0. The other thing generally I just wanted to say, நம்மளும் நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். we went 3-0 up and Arteta, one of the first people he pulled out was second set of subs of Saka. Yes, 70 minutes நீ ஆட்ட, இப்ப நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு. நம்ம நிறைய பார்த்திருக்கோம் முன்னாடி வந்து 90 minutes என்ன சிச்சுவேஷனா இருந்தாலும் சாக்காவை ஆட விடுவான் அப்படின்னு. I think that is something I'm very appreciative of. ஏன்னா நம்மளுக்கும் அவனுக்கும் ஃபைனலி ஓகே லாங் சீசன், இப்ப நம்ம ரிலாக்ஸ் பண்ணலாம், ஓகே we've got the game under control ன்னு சொல்லிட்டு சாக்காவை எடுத்தது. I think that is I'm glad that the team is inspiring him with enough confidence that he's able to take Saka to say we'll still maintain that intensity. So that's a good thing. அதுக்கு தட்ஸ் வெரி ட்ரூ. ஏன்னா டீம் வந்து கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். மேனேஜருக்கு வந்து ஹீஸ் புட்டிங் மேனேஜர் வந்து பிச்சுக்குள்ள எதுவும் பண்ண முடியாது, பிச்சுக்குள்ள பெர்ஃபார்ம் பண்றது பிளேயர்ஸ் தான். இதுதான் நீங்க பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு ஃபுல் கான்ஃபிடன்ஸோட பிளேயர் தான் போடுறதுதான் மேனேஜரோட வேலை.
பிளேயர்ஸ் ரெசிப்ரிகேட் பண்ணணும் அந்த கான்ஃபிடன்ஸ். நீங்க வந்து நான் ஓகே நீ வச்சிருக்கிற பிலீஃபை வந்து நான் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுவேங்கிற மாதிரி பிச்சில் காமிச்சாதான் மேனேஜருக்கு அந்த ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் அந்த கான்ஃபிடன்ஸும் வரும் கண்டிப்பா. நீ ஓகே இவனை தான் வச்சு ஆடணும் கிடையாது, இவனுக்கு பதிலாக இன்னொருத்த வந்து ஆடினாலும் ஐ நோ தட் வி ஆர் நாட் கோயிங் டு மிஸ் திஸ் கேம். அந்த ஒரு ஃபேக்டர் வரணும். அதுதான் நிறைய பேர் எனக்கு அதான் சொல்லுவேன். சாக்காவை ஏன் 60th மினிட்ல தூக்க மாட்டேங்க, சாக்காவை 60th மினிட்ல தூக்கினான்னா அந்த கேமே மாறுது டோட்டலா. ஒரு ஓடகார்ட 60 அவன் எவ்வளவு கேவலமா பெர்ஃபார்ம் பண்ணாலும் ஒரு 60th மேல கேம் மாறிடுது டோட்டலா. the manager needs to have that belief that இல்ல I can play without an Odegaard, I can play without a Saka, I can play without a Jesusங்கிற ஒரு confidence. It's not relative to the result of the game, but it's more relative to like how the game will be played without those guys. அதுதான் the way the team is able to continue set the same standards, do the same things with or without Saka. Exactly, without a drop in quality, overall drop in quality. இல்ல த்ரெட்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகாமையோ இருக்கிற மாதிரி. இது வந்து ஷெஃபீல்ட், நான் சொன்ன மாதிரி ஷெஃபீல்ட்ல கூட இருக்கலாம், பட் நோ கேம் இஸ் ஈஸி இன் தி பிரீமியர் லீக். ஸோ அது வந்து அந்த ஒரு ஃபேக்டர் இருக்கிறதுனால டெஃபினட்டா நம்ம இக்னோரே பண்ண முடியாது. ரியலி குட் பாயிண்ட். கேம் மேனேஜ்மெண்ட் நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கேம் மேனேஜ்மெண்ட் கேம்ல. ஸோ பிளேயர் ரேட்டிங்ஸ் போயிடுவோம். விசேஷ், ராயா நம்மளோட எக்ஸ்டி, நான் இப்பதான் இன்னைக்கு காலேஜ் தான் ஸ்டாட்ஸ் படிச்சேன். எக்ஸ்டி ஷெஃபீல்ட் யுனைட்டடோட எக்ஸ்டி வந்து 0.02. சோ ராயா didn't have anything to do, ஒண்ணுமே பண்ணாம இருந்தாரு. பட் அந்த ஒரு 3-4 லாங் பால்ஸ் கரெக்டா மார்டினெல்லிக்கு இறங்கிச்சு. அது வந்து ஐ எம் பிரிட்டி ஷூர் நெக்ஸ்ட் 5-6 கேம்ஸ்ல அந்த கவுண்டர் அட்டாக்ல நம்ம கண்டிப்பா கோல் அடிப்போம். கண்டிப்பா அடிப்போம், ஐ எம் பிரிட்டி ஷூர். சோ ராயாக்கு வந்து 7.5. Okay. Nikhil, zinchenko had an okay game. He didn't have, again, like he didn't have much defensive work to do. He was turun irkan. Zinchenko is a classic அதான் ஃபிளாட் ட்ராக் புலி மாதிரி. ஒரு சுமாரான டீம் வந்து நல்லா தும்சம் பண்ணி அடிப்பான். அதுவும் சுமாரான டீம் ஹோம்ல எல்லாம் மாட்டினாங்கன்னா முடிச்சு போச்சு. ஆனா அவனை சேலஞ்ச் பண்ற மாதிரி ஒரு விங்கர் வந்து அதோ போன வாரம் அவனை வந்து தோச்சு போட்டாங்க. சோ ஐ திங்க் Zinchenko less likely to have a bad day against a bad team. அவனுக்கு அந்த பேசிக் எபிலிட்டி இருக்கு, அவன் எஸ்கேப் ஆயிடுவான். சோ அதான் நேத்திக்கும் எஸ்கேப் ஆயிட்டான். ஒரு 7/10 கொடுக்கலாம். 7/10, yes, I think that would be good. I'll take Kiwior. Kiwior வந்து I'm really liking what I'm seeing. வந்து ஒரு மாதிரி வந்து நம்ம பேக்கப்னு வச்சிருக்கிற பிளேயர் வந்துட்டு எவ்வளவு கேம் விளையாடாம இருந்தது, எப்ப கூப்பிட்டாலுமே வந்து இஸ் ஏபிள் டு கம் இன் அண்ட் புட் இன் அ குட் பெர்ஃபார்மன்ஸ். அந்த ஒரு நான் இவ்வளவு நாள் விளையாடல, ஸோ எனக்கு வந்து இந்த ரஸ்டினஸ் இருக்கும், இல்லாட்டி எனக்கு இந்த கேம் ரெடினஸ் இருக்காது, அந்த மாதிரி எதுவுமே இல்லாம எவ்ரி டைம் ஹி பெர்ஃபார்ம்ஸ். நேத்திக்கு வாஸ் லைக் ரியலி குட், கெப் திங்ஸ் கிளீன் நீட். அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்னிஃபே கொடுக்கல. இந்த இனிஷியல் 10 நிமிஷம் நம்ம யார் வேணா கோல் போடலாங்கிற மாதிரி தான ஒரு சிச்சுவேஷன்ல தான் ஆடுவோம். பட் ஆனா அப்படி இருந்தாலுமே வந்து he was like perfect, passes எல்லாம் பெர்ஃபெக்டா இருந்துச்சு. ஐ see this happening in the future. ஒரு மாதிரி வந்து லைக் நான் இதை சொல்லிட்டே இருக்கேன், கான்ட்ரவர்ஷியலா கூட இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சம்மரோட சின்செங்கோ போயிடுவான், இல்லாட்டி வந்து ஒரு சென்டர் மிட்ஃபீல்டரா ஆடுவாங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. பிகாஸ் கிவியர் இஸ் கிவிங் சோ மச் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். அண்ட் வித் யாரெல்லாம் நம்ம வந்து லிங்க் ஆகிறப்ப, இப்போ கோஹி மாதிரி வந்து இன்னொரு சென்டர் பேக்கு தான் நம்ம லிங்க் ஆகிறமே தவிர்த்து இன்னொரு விங் பேக் அந்த மாதிரி யாரும் ஒரு லிங்க் ஆகிற மாதிரி தெரியல. ஸோ மோர் ஆஃப் கிவிஆர் வந்து ஒரு லெஃப்ட் பேக் ஆடுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டியும் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஐ வாஸ் வெரி ஹாப்பி வித் வாட் ஹி டிட். ஸோ ஐ வுட் கிவ் ஹிம் கிவிஆர், ஐ வில் கிவ் ஹிம் ஈஸிலி a 7/10. விசேஷ், சலீபா எப்பயும் போல சாலிட் ஆன் த பேக். கரெக்டா அவரோட வேலையை கரெக்டா பண்ணி முடிச்சாரு. நான் வந்து ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது எதுவும் பார்க்கல. பிகாஸ் அவங்கள எதுவும் பண்ணல ஸ்பெஷலா அந்த மூமெண்ட் கொண்டு வர மாதிரி அவங்கள எதுவும் பண்ணல. ஆர் நம்ம பண்ணல. யா, சாலிட் 8. I'm good. Nikhil, White. Yeah. I'll be very honest, when you started with me, நான் தப்புன்னு calculate பண்ணேன் because I wanted to make a point about White, so I was very happy. Okay, super அப்படின்னு. Ben White is slowly becoming one of my favorite Arsenal players. Just அவனோட attitude, அவனோட ability and அவனோட he doesn't take football seriouslyங்க. அதுதான் எனக்கு வந்து அவனை பத்தி ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் கேஷுவலா ஆடுவான், ஜாலியா ஆடுவான். He is so famous for நான் ஃபுட்பால் பாக்குறது கிடையாது, எனக்கு ஃபுட்பால் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு ஃபுட்பாலர் சொல்றான்.
So it's ஏதோ really நான் weird. தண்ணி கேன் போட வந்தவங்க அந்த மாதிரி ஐயோ நான் எனக்கு ஏதோ இது என் வேலைங்க, நான் இதுக்கு நல்ல வேலை நல்லா பண்ண வருது அதனால நான் பண்றேன், இது இல்லைன்னா நான் வேற வேலை பார்த்துப்பேன், ஃபுட்பால் தான் வந்து உலகம் அப்படின்னு நம்ம சுத்தாம இருக்கிறது வந்து ரொம்ப ரிஃப்ரெஷிங்கா இருக்கு. பிளஸ் இப்போ ஒயிட் ஹேர் வேற இது டை பண்ணிட்டு வந்துட்டான். So I think I'm really loving him. I want to point out ஒரு moment இருந்துச்சு, that is in a second goal when he is actually standing in front of the keeper and he moves out of the way, accidentally inadvertently blocking the keeper. Knowing Ben White, அவன் வந்து வேணும்ட்டே கூட அதை பண்ணிருக்கலாம். நான் வேணும்ட்டே தான் பண்றேன், கன்ஃபார்ம்டா வேணும்ட்டே தான் பண்ணான். அந்த ஒரு presence of mind, அந்த ஒரு லைக் அதெல்லாம் வந்து I think had so much character for me. அந்த ஒரு presence of mind, சரி நம்ம இங்க இருந்து we will do make an action to maybe help 2% that the goal will be scored. Right. We will be, switched on. That I really enjoyed about him. There was also இன்னொரு மூமெண்ட் இருந்துச்சு, அவன் கேஷ்ல பால் மேல ஸ்டெப் பண்றான், அவனுக்கு இடம் இருக்கு, almost he does a pirouette over the ball and takes it out. It almost looked like அப்பதான் அவன் கத்துக்கிறான், ஓ எனக்கும் இந்த ஸ்கில் இருக்கு, நானும் என்ஜாய் பண்றேன். நிஜமாவே அந்த பிட்ச்ல என்ஜாய் பண்றேன்னு நான் I really like watching Ben White on the pitch. அதே மாதிரி தான் இது போன மேட்ச்ல டோக்கு வந்து இது நட்மெக் பண்ணி, he brings so much to the game which makes it enjoyable. True. So அதுக்காக நான் அவனுக்கு +1 கொடுத்துட்டு 8.5 கொடுக்கிறேன். Great. Also great shot on goal. நான் அது கண்டிப்பா வந்து போய்டும் நினைச்சேன், நம்ம கோல் கீப்பருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல அந்த ஷாட். ஆமா, சூப்பர் ஷாட் அது ஆக்சுவலா. அது இன்னொன்னு என்னன்னா, அதான் Ben White is also one of those guys that we are not hyping as much. அதுவுமே எனக்கு தெரியல, அவன் வந்து ஓகே Ben White ஷிட் சரி அதெல்லாம் வந்து நம்ம சொல்றோமே தவிர்த்து skill wise பார்த்தாலுமே he is like probably one of the best right backs in the league right now. But நம்ம யாருமே மத்த ஃபேன்ஸுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து எல்லாம் வந்து இல்ல அவங்க வந்து இதெல்லாம் கிடையாது, Arun van Bissaka is a better player than Ben White. டேய் போங்கடா, வேற ஏதாச்சும் வேலையை போய் பாருங்கடான்னு சொல்ல தோணுது எனக்கு. பிரச்சனை என்னன்னா, ஒரு ஆட்டோமேட்டிக் பயஸ் வந்து என்னன்னா, Ben White இங்கிலாந்துக்கு ஆடல. van Bissaka நேஷனல் ஸ்குவாடுக்கு அந்த செலக்ட் ஆன உடனே ஓ அவன் பெட்டர் பிளேயருங்கிறான். அந்த ஒரு பயஸ் இருந்துட்டே இருக்கு. At one point like Lamptey எல்லாம் கம்பேர் பண்றான். At one point ஏய் வாழ்க்கையில நீ 6 கேம் ஆடி இருக்கடா. It's ridiculous. True, absolutely agree. Ben White, you should be talking about Ben White in the same level as you talk about a Cancelo or Kyle Walker. Ability wise. Yeah, of course. So that's what we want. So I love him. I'm a great fan. Visesh ஏதோ சொல்லுங்க நீங்க. நானா வந்து இப்போ நம்ம கார்னர் இந்த கோல் போட்டா நான் என்ஜாய் பண்றது இல்ல, ஃபர்ஸ்ட் வந்து Ben White என்ன பண்றாரு அப்படின்னு பாக்குறேன். ஓகேவா, என்ன சிலுமிஷம் காட்டுற சேண்டகார பையல, என்ன சிலுமிஷம் காட்டுறீங்க, அததான் பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்சல்யூட்லி ட்ரூ. அடுத்து வந்து டெக்லன், I'll take Declan Rice. அதுவும் நீ நிக்கில் பண்ண மாதிரியே நானும் கால்குலேட் பண்ணி தான் டெக்லன் ரைஸ் என்ன வர மாதிரி வச்சுட்டேன் நான். 105 doesn't seem to be like enough. இதுல வந்து எனக்கு இந்த ஃபன்னி ஃபேக்டர் நான் ஒன்று மென்ஷன் பண்ணி ஆகணும். இந்த Arteta அவுட்டர்ஸ்னு ஒரு குரூப் இருப்பாங்க ட்விட்டர்ல வந்து, நீங்க போய் பாத்தீங்கன்னா ஒரு சில பேர்லாம் வந்து நம்ம என்ன ஜெயிச்சாலும் என்ஜாய் பண்ண மாட்டாங்க, 5 கோல் போட்டாலும் வந்து அழுவாங்க. இந்த மாதிரி வந்து they have a specific vision. நம்மளோட பிடிச்ச பிளேயரை Arteta வச்சுக்கல, ஸோ அதனால நம்மளுக்கு வந்து Arteta அவுட்டா இருப்போம். they will praise other players, other managers, பட் நம்ம பிளேயர்ஸை பத்தி பிரைஸ் பண்ணி எதுவுமே பண்ண மாட்டாங்க. அதே மாதிரிதான் there's still a group of people saying Declan Rice is not special. If this is not special, I don't know what special is. Honestly, நான் அதுதான் வந்து கண்டிப்பா நான் சொல்லுவேன், வேற என்ன சொல்றது தெரியல. நிஜமா இது if you can't see what is special here, பரவாயில்லைங்க, நீங்க ஃபுட்பால் உங்களுக்கு அந்த அளவுக்கு புரியல, இல்ல எனக்கு அந்த அளவுக்கு புரியல. இல்ல நாங்க அவ்வளவுதான்னு சொல்லிட்டு நான் விட்டுருவேன். அதுக்கு மேல எதுவுமே கிடையாது. ஏன்னா நீ யோசிச்சு பாத்தீங்கன்னா லைக் இட்ஸ் the amount of changes that he is bringing to the team. ஒரு பிளேயர் வந்து பால் லூஸ் பண்றது நார்மல், ஆனா லூஸ் பண்ணிட்டு எவ்வளவு ஃபாஸ்டா நீ ரிகவர் பண்ற அந்த பால்ங்கிறது, it tells you like your mentality, your ability எல்லாமே வந்து அந்த ஒரு பாயிண்ட்ல தெரியும். அது வந்து டெக்லன் ரைஸ் கிட்ட வந்து அது வந்து எக்கச்சக்கமா இருக்கு. அது வந்து அவனோட அந்த
இந்த ஆரான்னு சொல்லுவாங்க. அந்த ஆராங்கிறது வந்து அவன் வந்து ஹி ஷோயிங் இட் வீக் இன் வீக் அவுட். ஸோ டெக்லன் ரைஸ் ஃபார் மீ அன்பிலீவபிள் பிளேயர். 105 million வந்து ரொம்ப ஒரு பார்கென், பக்கா பார்கென் மாதிரி இருக்கு. ஏதோ சரவணா ஸ்டோர்ஸ்ல ஆடி தள்ளுபடியில வாங்கின மாதிரியான ஒரு விஷயம் மாதிரி இருக்கு. அது வெஸ்ட் ஹாம் have rebuilt, kudos to them without Ben with the money that they got. But இந்த ஸ்டேச்சருக்கு ஒரு பிளேயர், ஒரு லாங் டேர்ம் கேப்டன், ஒரு இந்த மாதிரியான இருக்கிற ஒரு பிளேயர், அந்த மாதிரியான ஒரு ஃபேக்டர்ஸ் எல்லாம் ரிப்ளேஸ் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. அண்ட் வி ஆர் சோ ஹாப்பி தட் வி காட் அ பிளேயர் லைக் திஸ். டெக்லன் ரைஸ் ஐல் டெஃபினெட்லி கிவ் ஹிம் லைக் ஒரு 8.5. அந்த அசிஸ்ட் எல்லாம் வந்து நான் வந்து எதிரே பார்க்கல. அவன் அங்கேருந்து அந்த ஒரு பாலை வந்து அப்படி வந்து உள்ளுக்குள்ள போடுவான்னு நான் வந்து கண்டிப்பா எதிரே பார்க்கல. திடீர்னு எங்கேருந்தோ வந்தான், திடீர்னு பால் உள்ள போட்டான், போச்சு, கோல் போச்சு. ஸோ yeah, 8.5 through the legs. That's absolutely true. கால் வழியா காவ ஓட்டான். So 8.5 for Declan Rice. Nikhil, யார் அடுத்தது? நிக்கிலா விசேஷா? விசேஷ். நம்பால ESR ஸ்மித்ரோ. சாலிட் கேம். அவரோட அந்த 2020 அந்த ஸ்டார்டிங்ல எப்படி இருந்தாரோ அதோட சில இதெல்லாம் தெரிஞ்சுது. பட் இது ஐ திங்க் இவர் இப்பதான் வந்து ஒரு ஃபுல் 70 minutes ஆடி இருக்காரு ரொம்ப நாள் கழிச்சு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவருக்கு வந்து நான் இப்ப 7 கொடுப்பேன். பட் Arteta has to trust him more, give him more minutes so that நம்ம ESR வந்து ஒரு ESR-ஆ பார்க்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை. He was அதான் நோட்டீஸ் பண்ணேன். வந்து நான் வந்து ஓகே நிறைய வந்து மிஸ் ஏதாச்சும் இருக்குன்னு நினைச்சேன். மிஸ் மாதிரி எதுவுமே கிடையாது. He was like confident. ரொம்ப ஓவரா வந்து பயங்கரமா தாறுமாறா ஐ கேச்சிங் பர்ஃபார்மன்ஸ் மாதிரி இல்லை. பட் ஆனா he was like குட் ஃபங்க்ஷனல் கரெக்டா. ஆனா when you come back to the team after a long time, இந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கு. நம்ம அங்கேருந்து தான் கான்ஃபிடன்ஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப ஐ ஃபெல்ட் தட் வாஸ் வெரி குட் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் ஹிம். ஸோ எவ்வளவு விசேஷ் எவ்வளவு கொடுப்பீங்க? எஸ் சார் 7. Yes, 7 is good, definitely. Nikhil, Kai Havertz. Tough. Again, didn't do much wrong. ஒரு 2-3 moment in the box இருந்துச்சு. There was one, I remember one moment very specifically. டிஃபெண்டர் கடைசி செகண்ட்ல அவன் கால்ல இருந்து அப்படியே பால் வழிப்பான். when Havertz tries to run through. அந்த மோமெண்ட் எனக்கு கிளியரா ஞாபகம் இருந்துச்சு. ஏன்னா லைக் ஐ ஜஸ்ட் தாட் இதே திஸ் இஸ் ஆஃப்டர் எடி கோல் போட்டதுக்கு அப்புறம். எடிக்கு அந்த ஃபர்ஸ்ட் டச் அந்த கண்ட்ரோல் இருக்கிறது இங்க ஹேவர்ட்ஸ்க்கு இல்ல அப்படின்னு. பட் ஐ மீன் ஐ திங்க் நேத்திக்கு எடியை கம்பேர் பண்ணக்கூடாது. ஹி வாஸ் இன் a special zone of his own. So அந்த மாதிரி வர unless you're having like 10 on 10 game அது வராது. பட் ஹேவர்ட்ஸ் again didn't do too much wrong, which he's I think overall naam paakircha from the first game that he played for us to now avanukku confidence konjam increase aayirukku. Less misplaced passes, less you know first 2-3 game எல்லாம் பிளேயர் போயிருப்பான், அப்புறம் இவன் ஸ்லோவா வேற எங்கேயோ பாஸ் பண்ணுவான். அந்த மாதிரி அந்த ஒரு லேக் ஆஃப் கான்பிடன்ஸ் தெரிஞ்சது. இப்ப எனக்கு லேக் ஆஃப் கான்பிடன்ஸ் தெரியல. ஆனா இன்னும் வந்து அந்த டிக்கிங் அலாங் டூயிங் வாட் இஸ் ரிக்வயர்ட் ஃபைன். when are you going to hit form? when are you going to show why you are worth 65 million? Yeah, you know, கடைசில at the end of the day, whether you like it or not, அந்த பிளேயருக்கு வந்து ஒரு காஸ்ட் இருக்குன்னா அந்த காஸ்ட் ஜஸ்டிஃபை பண்ணணும். ஏன்னா கான்வர்சேஷன் ஹேப்பன்ஸ் அரௌண்ட் தட் காஸ்ட். இப்ப நம்மளே வந்து டெக்லன் ரைஸ் இஸ் a great பிளேயர்னு சொல்றதுக்கு பதிலா நம்ம என்ன சொல்றோம், 105 million worth it. You know, that becomes the automatic judgment scale. That's how we are all functioning. So அந்த ஒரு என்வாயன்மெண்ட்ல காய் ஹேவர்ட்ஸ்க்கு 65 million கொடுத்திருக்கோம் அப்படின்னா அதுக்கு என்ன வர்த்து, அதுக்கு ஏன் கொடுத்திருக்கோம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். Absolutely. என்ன நம்மளுக்கும் புரியுது. we are also the fan base. நம்ம மேனேஜர் we supported Arteta through terrible runs, terrible starts to the season, 8 consecutive 8th place finishes. அப்பெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணிருக்கோம். நம்மளுக்கு தெரியும் ஒரு ப்ராஜெக்ட்ல எப்பவுமே நம்மளுக்கு டைம் வேணும்னு. அண்ட் இதுக்கும் காய் ஹேவர்ட்ஸ்க்கு டைம் வேணும். ஸோ எனக்கு வந்து நான் அடுத்த கேம்லயே இருந்தே அவன் வந்து செம்மையா ஆடணும், கன்சிஸ்டன்டா அவன் கோல் பண்ணணும், கோல்டன் பூட் வாங்கணும் நான் என்ன. But slowly I am seeing that improvement. I'm liking that improvement. Again I will say Kai Havertz is a big game player. In big games his contribution, his abilities we are seeing. Both the City game
he had something to do. Chelsea game, he had something to do. There is definitely that big game player. அது வருண் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, அசெட் நம்பிக்கை, பரவாயில்ல. So how much for Kai for this one? Kai, I will give him a 7. Okay. Did nothing wrong. Yeah. Kept it basic, kept it simple. Kept it simple. காயை பொறுத்த வரைக்கும் எனக்கு 2 கன்சர்ன் தான். ஒண்ணு வந்து நேத்திக்கு 2-3 சான்ஸ் இருந்தது கோல் அடிக்கிறதுக்கு. அவர் வந்து ஷார்ட் டார்கெட் பண்ணல. he tried to pass. அந்த கான்ஃபிடன்ஸ் அவருக்கு இன்னும் வரல. எக்ஸாக்ட்லி. இன்னொன்னு வந்து ஷெஃபீல்ட் வந்து கவுண்டர் அட்டாக் பண்ணும் போது வந்து இவர் வந்து அப்படியே பொறுமையா நடந்து போவாரு, டிங்கின்னு ஆடிட்டு. அது வந்து அர்டெட்டா கான்செப்டே கிடையாது. அர்டெட்டா கான்செப்ட் வந்து ஆல் ஷுட் கோ பேக் அப்படிங்கிறது தான். அது வந்து அவர் மாத்திக்கணும் அப்படிங்கிறது என்னோட. நான் வந்து இப்படிதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அவர் வந்து பொறுமையா ஆடிட்டு விடாது, நீ பாத்து ஓடேடா அப்படின்னு இருக்குது. ட்ரூ. அது அந்த மாதிரி ரெக்கவரி பேஸும் கை ஹவர்ட்ஸ் கிட்ட இருக்கான்னு எனக்கு தெரியல. அவருடைய ஃப்ரேமுக்கு வந்து அந்த ரெக்கவரி பேஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல. இதே மாதிரிதான் ஒரு இன்னொரு கேஷுவல் ஜெர்மனை பார்த்து நான் அழுத்து போயிட்டேங்க. ஐயோ, அது வலி வேற டிபார்ட்மெண்ட். அது திரும்பி எஸ் ஒன் per generation. எஸ். அடுத்து புக்காயோ சாகா. விசேஷ். சாகா வெரி சாலிட் கேம். யா, நம்மளோட கேப்டன். அது நம்ம பேசவே பெரிய விஷயம். 19 நம்ம சின்ன பையன் நம்ம கிட்ட இருந்து வந்து அந்த நம்ம டாப் 4ல மிஸ் அவுட் ஆனதுக்கு அந்த ட்வீட் போட்டு எல்லாத்துல இருந்து he has been like the cornerstone of the project. அங்கேருந்து எடுத்துட்டு வந்து எல்லாமே கொண்டு வந்து மேல கொண்டு வந்து இப்ப கேப்டன்சி ஆம்பேண்ட் போட்டு பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆக்சுவலா அது ஒரு சிக்னிபிகண்டான மூமெண்ட் மாதிரி இருந்துச்சு. ஐ டோன்ட் நோ வை வி டிட் நாட் கன்சிடர். யூசுவலா கேப்டன் மெட்டீரியல் நம்ம மைண்ட்ல வந்து நம்ம ஒரு பிளேயர் வச்சிருப்போம். அதுல அந்த கான்வர்சேஷன்ஸ்ல இது வரைக்கும் சாக்கா வந்ததே கிடையாது. அது எப்படி நம்ம மிஸ் ஃபேன்ஸா ஏன் அந்த மாதிரி ஒரு வந்ததுல இருந்து தெரியல எனக்கு. மேபி ஆல்சோ டு டு வித் ஏஜ். Probably. You don't want அந்த அடிஷனல் பாரத் அவன் மேல எதுக்கு போடணும்? அவன் தான் ஸ்டார் பாய், நம்மளுக்கு தெரியும். அவன் தான் பெஸ்ட் பிளேயர் நம்ம டீம்ல தெரியும். பெஸ்ட் பிளேயர் இஸ் நாட் ஆல்வேஸ் தி கேப்டன். ட்ரூ. அதுக்கு ஒரு அந்த டிஃபரன்ஸ் இருக்கு. சோ அந்த மெச்சூரிட்டி பத்தி இல்ல, ஆனா அவனுக்கு அந்த எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெஸ் வேணுமா, அந்த இது வேணுமா அப்படின்னா. பட் யா, I mean he's taken wonderfully to it. So absolutely. Yes, Visesh. Also point of note, உங்களுக்கு சாக்கா கொடுத்துட்டு நாங்க ரெண்டு பேரும் தான் சாக்கா பத்தி பேசிட்டு இருக்கோம். நைஸ் டாபிக்ஸ். இல்ல நல்ல பாயிண்ட்ஸ் தானே. சோ சாலிட் 7.5 பெர்ஃபார்மன்ஸ் நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் வந்து கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது கரெக்டா விளையாண்டாரு, கரெக்டா அவரோட இது பண்ணாரு. எனக்கு வந்து அது எல்சிஎம்ல வந்து மிட்ல வந்து விளையாண்டாரு. போத் எல்சிஎம் அண்ட் ஆர்சிஎம் 2 பொசிஷன்லயுமே அவர் விளையாண்டாரு நேத்திக்கு. 5 to 10 minutes பர் இது. அதுவே வந்து எனக்கு வந்து அப்படிதான் இருந்தது. அது வந்து அந்த ரியாக்ஷன் ஃபர்ஸ்ட் அவர் வந்த உடனே வந்து என்கிட்டயாவும் இவரும் வந்து அந்த மோதிக்கிட்டாங்க பொசிஷன்ல. அது வந்து எப்படி இருந்ததுன்னா, யோ மிலிட்டரி நீ எங்க என்ன பண்ற, எக்ஸாக்ட்லி. பட் அதர் தென் தட் நம்மளோட ஸ்டார் பாய். சோ வெரி சாலிட் பெர்ஃபார்மன்ஸ். Nikhil, Martinelli I thought had a good game. He was quiet in parts. ரொம்ப பெருசா ரொம்ப துருதுருன்னு இல்ல. பட் ஆல்சோ ஒரு லோ பிளாக் மாதிரி டீம்ல அவனுக்கு அந்த யூஸ், அவனோட அந்த பேஸுக்கு கம்மியான ஒரு யூஸ் தான். ஆனா அதுலயும் அந்த மூமெண்ட்ஸ் லைக் அதான் சொல்றேனே, அந்த ராயா டு மார்டினெல்லி கனெக்ஷன் ஐ திங்க் இஸ் சம்திங் தட் we were developing. And it's a lovely out ball. அவனுக்கு அந்த ஆஃப்டர் பர்னர்ஸ் மட்டும் அவன் ஆன் பண்ணிட்டு தெரிக்கிறான். Nobody can keep up with him. And he's also from last year he's added goals to his game. You know, the ability to strike the ball well. அதெல்லாம் இன்னொரு முக்கியமா தலையை தூக்கி பாக்குறான் கிராஸ் கொடுக்கிறது போது, தலையை குனிஞ்சிட்டே ஓடாம. அது இன்னொரு முக்கியமான விஷயம். Yeah, so you know, I think we saw a glimpse of some new tactic which I think will excite us. But yeah, otherwise again, what can I give him? I'll give him again a 7.5 is what I'll give him. He did a good job. Yeah, அப்படியே சுத்தி 80 எனக்கு வர மாதிரி சொல்லுங்க. எனக்கு மார்டினெல்லி பத்தி என்ன ஃபீலிங் இருந்ததுன்னா வந்து he was alone on the left. அந்த பாக்ஸ் கிட்ட போனதுக்கு அப்புறம் வந்து 2 டிஃபெண்டர்ஸ் இருந்தாங்க. அவர் வந்து he was trying to do something, but ESR வந்து ரொம்ப உள்ள இருந்ததுனால there was no one to get the ball, give him the pass, support பண்றதுக்கு. அதுல வந்து as a team we have to improve.
அப்பதான் வந்து மார்டினெல்லியோட இன்புட் வந்து நிறைய நம்மளால பார்க்க முடியும். இல்லாட்டினா அவர் வந்து அங்க அந்த ஆல்மோஸ்ட் அந்த பாக்ஸ் வரைக்கும் கொண்டு போயிட்டு தென் 2 டிஃபெண்டர்ஸ் இருக்கும் போது கான் டூ எனிதிங். எய்தர் அவர் வந்து கிராஸ் பண்ண ட்ரை பண்ணுவாரு, இல்லாட்டினா மறுபடியும் பேக் பாஸ். அது வந்து இந்த சீசன்ல வந்து ஐ ஹவ் சீன் 0% சப்போர்ட் ஃப்ரம் அவர் பிளேயர்ஸ் லைக் காய் ஆர் நேத்தி மேட்ச்ல வந்து ESR. அதுல வந்து we have to improve a lot because last year வந்து சாக்கா வந்து he was like exceptional there. என்னோட டார்கெட் நான் எப்பவுமே எப்படி திங்க் பண்ணேன்னா லாஸ்ட் இயர் வந்து மார்டினெல்லி, சின்னி, சாக்கா இவங்க 3 பேரும் அவங்களுக்குள்ளேயே ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. யார் எங்க இருப்பாங்கிறது நம்மளால ப்ரெடிக்டே பண்ண முடியாது. அத வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும் வித் திஸ் டீம், வித் காய் ஆர் ESR whoever is playing in the eight. True, absolutely true. Yeah. The other thing, sorry, one more point I want to make about Martinelli now is he is a better player when Jesus is on the pitch. Yes. ஜேசஸ்க்கும் அவனுக்கும் இருக்கிற கனெக்ஷன் வந்து எடிக்கும் அவனுக்கும் இருக்க மாட்டேங்கிறது, காய்க்கும் அவனுக்கும் இருக்க மாட்டேங்கிறது. சோ ஆட்டோமேட்டிக்லி மார்டினெல்லி எங்க இருப்பான், அவன் என்னோட என்ன பொசிஷனிங் அப்படின்னு ஜெசஸ்க்கு அப்படியே மனப்பாடம் ஆயிடுச்சு. So always they find each other and they exchange positions. Absolutely. So அந்த liveliness மிஸ் ஆச்சு மார்டினெல்லி comparatively lesser effective now. True, absolutely. Yeah, I agree. I definitely would agree with that. எஸ், நான் கணக்கு பண்ணி அப்படியே எடி எனக்கு வர வச்சிருக்கேன். எடி வண்டர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஆக்சுவலாக பார்க்கறதுக்கு. முன்னாடி கோல்ஸை பற்றி நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணுவோம். இதை வந்து ஒரு அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கிற பிளேயர் வந்து தன்னால் என்ன வேணா பண்ண முடியுங்கிற ஒரு பிலீஃப் வந்து வந்துடும் அந்த இடத்துல. என்ன நிக்கில் சொன்ன மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் கோல் செகண்ட் கோல்லாம் அந்த மாதிரி போட்டால் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஐ எம் வாட் எவர் ஐ டூ இட்ஸ் கோயிங் டு கோ இன் டு த கோல்னு வந்துடும். அண்ட் ஹீ டிட் தட் பர்ஃபெக்ட்லி. எதுவுமே வந்து தப்பு பண்ணினா மாதிரி எனக்கு எதுவுமே தெரியல. And that generous gesture at the end to give the ball to Fabio Vieira. சொன்ன நிக்கில் சொன்ன மாதிரி ஹிஸ்டாரிக் மொமெண்டா போயிருக்கலாம். ஒரு சில பேர் சும்மா கலாச்சிட்டு இருந்தாங்க, கில்லர் மென்டாலிட்டி இல்லை, அவன் வந்து பாலை பிடிங்கிட்டு அவனே வந்து பெனல்ட்டி போட்டுக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தாங்க. பட் யா, வந்து ஒரு ஹாப்பியான மொமெண்ட், டெஃபினெட்லி ஹாப்பியான மொமெண்ட். வெரி ஹாப்பி டு see Eddie doing this. சொன்ன மாதிரி கண்டினியூஸா பண்ணணும், அதுதான் வந்து அடுத்த ஸ்டெப்பா இருக்கணும். கன்சிஸ்டன்டா கண்டினியூஸா பண்ணணும். he has a chance right now because of the injury to Jesus and he's good run of games. So இதை கண்டினியூஸா பண்றது நெக்ஸ்ட் ஸ்டெப்பா வச்சுட்டு அடுத்த லெவலுக்கு போகணுங்கிறது ஆசை. And hopefully he does that. So I would give Eddie a 9.5 on 10 for this game. Definitely 10 on 10 கொடுக்குற அளவுக்கு எனக்கு வேணாம். 10 on 10 வேணாமே, 9.5. Let's keep him grounded. 9.5. So 9.5 on 10 for Eddie. Visesh, manager. Oh, subs yaar Fabio. நான் எல்னினி எடுத்துக்கிறேன். Okay. எனக்கு எல்னினி ரொம்ப பிடிக்கும் because he is squad player-ஆ இருந்தாலும் he doesn't complain. He comes, he does his job, he goes. And Arteta and lot of other players have said அவர் வந்து டீம்ல இருக்கிறது வந்து இட்ஸ் லைக் ஒரு பெரிய சப்போர்ட். he is one of the best guys in the squad அப்படிங்கிற மாதிரி. அண்ட் நேத்திக்கு வந்து அவர் வந்து அசிஸ்ட் வேற கொடுத்திருந்தாரு. Yes. Yeah, he has more assists now as in comparison to Enzo Fernandez. சொல்லலாம்னு வந்தேன். Elneny 1, Enzo Fernandez 0. Exactly. So வந்து நான் வந்து 7.5 கொடுப்பேன். Absolutely good. Nikhil, Vieira. Vieira came in, I think கொஞ்சம் துருதுரு இருந்தா, லைவ்லியா இருந்தா ஷுவரா. எனக்கு வந்து Vieira ஒரு நான்சலன்ஸோட ஆடுற மாதிரி எனக்கு தோன்றுது. ஒரு கேஷுவல், not taking it seriously. He knows his ability, he knows his role. It's all just muscle memory for him. Like Fabio Vieira விளையாடுச்ச ஊர்வட்டியும் எனக்கு என்ன தோணுதுன்னா, இவன் அறிவாளி, இவனுக்கு ஒரு ஃபுட்பாலிங் பிரெயின் இருக்கு. அந்த ஃபுட்பாலிங் எபிலிட்டி அந்த பிரெயினுக்கு கேட்சப் ஆகணும். Right. He knows என்ன பண்ணணும்னு, அத பண்றதுக்கு அவனுக்கு அந்த ட்ரைனிங் பண்ணும். சோ ஒவ்வொரு வாட்டியும் when I see him on the pitch, அவன் ஏதாவது ஒண்ணு பண்ண ட்ரை பண்றான். அவன் என்னைக்குமே வந்து ஆல்வேஸ் ஹை அட்டாக்கிங் ஹை ஒர்க் ரேட். அட்டாக்கிங்கா இருக்கட்டும், டிஃபென்சிவா இருக்கட்டும், செட் பீஸா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே அவன் இன்வால்வ்டா இருக்கான். Always that is a great hallmark of a substitute impact sub. உள்ள வந்துட்டு he does something to change the game. நேத்திக்கு அப்கோர்ஸ் அவன் வரைச்சா அவனுக்கு வெறும் மினிட்ஸ் தான், ஆனா அதுலயும் கரெக்டா அவனுக்கு வந்து ஒரு அழகா ஒரு கோல் கிடைச்சது. பெனல்டி கொஞ்சம் செம்மையெல்லாம் எடுக்கல, ஆல்மோஸ்ட் டவுன் தி சென்டர் தான் போட்டான்.
ஐஸ் எல்லாம் கொடுத்து ஒரு சைடுல அங்கே கோல் கீப்பரை மழுப்பி அவன் ஏதோ கோல் போட்டான், பரவாயில்ல, ஓகே. So I think good job. Yeah, I can give him a goal போட்டதுனால 7. Absolutely. Okay. So நான் வந்து I'll take Tomiyasu. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பிளேயர். அதுவும் இந்த சீசன்ல வந்து அவங்க கிடைக்கிற சான்ஸ் எல்லாம் வந்து எவ்வளவு மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்றான். லைக் இஸ் மோர் அண்ட் மோர் புஷிங் ஃபார் அ ஸ்டார்டிங் ஸ்பாட். எனக்கு அதுதான் ஒரே வழி. இவன் வந்து இப்போ ஜான்வரியில வந்து ஏஷியா கப் போனதுக்கு அப்புறம் வந்து அந்த ஒரு 1.5 months போயிடுவான். அந்த பீரியட்ல வந்து நம்மளுக்கு வந்து என்ன எப்படி மேனேஜ் பண்ணுவோங்கிறது எனக்கு ஒரு வரி. பட் whatever he is doing right now, it's fantastic to watch. அவன் வந்து திருப்பி அந்த பொட்டன்ஷியலை ஃபுல்லா ரியலைஸ் பண்ணி அவன் ஃபுல் அபிலிட்டிக்கு விளையாடுற மாதிரி தான் இருக்கு. And I hope he continues this going from strength to strength. மாதிரி சொன்ன மாதிரி அவங்க அம்மா இருந்ததுக்கும் வந்து அந்த கோல் போட்டது ஒரு டெடிகேட் பண்ணதுமே வந்து ஒரு இதுவா இருந்துச்சு. ஸோ Tomiyasu, I will give him a 7.5. I know அவன் நிறைய மினிட்ஸ் விளையாடல எல்லாமே ஓகே, பட் ஆனா எனக்கு டோமி பிடிக்கும், அதனால நான் 7.5 கொடுத்தேன். So அடுத்த ரெண்டு பேர் ஒரே ஒரு செகண்ட், one last point about Tomiyasu. இது I think it's important that our fans know this and they understand this. அவனுக்கு வந்து சம்மர்ல இன்டர்ல இருந்து இன்ட்ரெஸ்ட் வந்தது. இது பட் அண்ட் Arteta immediately said இல்ல, he is important to my team, he is essential to my team. சோ நம்ம வந்து டிஸ்கஸே பண்ண போறதுல அவன் வந்து இன்டருக்கு போலாமா வேணாமான்னு நோ சான்ஸ் அப்படின்னு அங்கேயே கட் பண்ணது. So obviously நம்மளுக்கு அது I mean it's just to show what Arteta feels about Tomiyasu is அதுக்கும் டைரக்டா அவன் எவ்வளவு மினிட்ஸ் ஆடி இருக்கான் அப்படிங்கறது அந்த கம்பேரிசன் கிடையாது. பல ரீசனுக்கு அவன் ஆடல. of course injury, yes, but also அவன் what part of his game he needs to develop to be a fit into the team is very important to see, and I think I'm glad to see he's doing that. இப்போ வந்து ஆல்வேஸ் எந்த கேம்ல அவன் வந்தாலும் 10 நிமிஷம் ஆடினாலும் சரி, 50 நிமிஷம் ஆடினாலும் சரி, 90 நிமிஷம் ஆடினாலும் சரி, அவனுக்கு அந்த மினிமம் ஒரு 7.5 ரேட்டிங் அந்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கான் எப்ப வந்தாலும். தட்ஸ் கிரேட். Absolutely, that's really wonderful. அதான் ஒரு Swiss Army knife with Japanese efficiency. Swiss Army knife very jack of all. இதுதானே அந்த ட்ரான்ஸ்ஃபர் நடந்தோடனே கேட்டான், is he a center back, is he a right back, where did one of the pundits asked, I remember that, எங்க where does he play, he's a waste of money. அந்த இது என்னது கவஹோலா அவன் பேர் என்னது ஏதோ அவன் தானே கேட்டான். கேவே கரெக்ட். அவன்தான் இப்ப தெரியுதாப்பா அவன் லெஃப்ட் பேக்ல ஆடுறான். இதுதான் ஒரு விஷயம். அதுதான் இப்ப இது இந்த ஸ்கை ஸ்போர்ட்ஸ் எல்லாருமே வந்து பாய்காட் பண்ணுங்க. அவங்க கிட்ட இருந்து ஒரு நல்ல நியூஸ் வராது. நான் இங்க தெரிவிச்சுக்க விரும்புறேன். அவங்க கிட்ட இருந்து அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்க ரூமர்லாம் வந்து ஜஸ்ட் புட் இட் அவுட் ஆஃப் தேர் ஆஸ். சோ அவங்கள நம்பாதீங்க, அவங்களை விட்டுருங்க, அவ்வளவுதான். மத்தபடி வந்து சப்ஸ்டிடியூட் எதுவுமே வந்து ஆக்சுவலா ஐ டோன்ட் திங்க் தே ஹேட் ரீஸ்க்கும் வந்து he didn't have enough minutes. Substitute யார் வந்து I don't remember the other substitute who came. Leo. Yeah, Leo was decent again. ரேட் பண்ற மாதிரி எதுவும் இல்ல. He kept like things moving on the left அந்த மாதிரி தான். Arteta rating நான் வந்து 9. 2 திங்ஸ்க்கு. ஒன் வந்து புதுசா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு and he is doing that early in the season, not at the எங்க ஜனவரி பிப்ரவரியில ஏதாவது புதுசா ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிறது இல்ல. பிளஸ் ஸ்குவாட் பிளேயர்ஸ் வந்து கரெக்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ் பென் வைட் மேன் மேனேஜ்மெண்ட். ஏன்னா பென் வைட் வந்து எனக்கு தெரிஞ்ச எல்லா மேட்சும் இந்த சீசன் ஸ்டார்ட் பண்ணாருன்னு நினைக்கிறேன். நேத்து பென் வைட் அதான் குளினா தூக்கினாங்க. கரெக்ட்டா, எக்ஸாக்ட்லி. அது வந்து கரெக்டான டைம்ல தூக்கி இது பண்ணி, பிகாஸ் நெக்ஸ்ட் வீக் நம்ம வந்து சாக்கா மேன் மேனேஜ்மெண்ட் பேசணும், மார்டினோடது பேசணும், பட் இட்ஸ் டைம் டு டாக் அபவுட் பென் வைட் பிகாஸ் ஹி இஸ் பிளேயிங் தேர். எவ்ரி டைம் வந்து ரன் பண்ணிட்டு முன்னாடி மறுபடியும் பின்னாடி வருது. It's putting a lot of pressure on him. Lot of overload. So அது வந்து I really appreciate that. So 9 out of 10. Nikhil 9. I agree. 9 out of 10. It's +1 8 கொடுத்துக்கலாம். ஆனா +1 for taking Saka off early. எஸ், நானும் 9 தான் சொல்லுவேன். கேமை வந்து கரெக்டா எப்படி ட்ரீட் பண்ணுவோம் அப்படி ட்ரீட் பண்ணி யார் இந்த மாதிரி முன்னாடியே சொன்ன மாதிரி பிளேயர்ஸ் மேல கான்ஃபிடன்ஸ் வச்சுட்டு அந்த பிளேயர்ஸ் அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து ரெசிப்ரிகேட் பண்ற மாதிரி வைக்கிறது. அண்ட் லைக்
கரெக்ட் டைம்ல சப்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே பெர்ஃபெக்டா போச்சு. அந்த எது நம்ம புதுசா ட்ரை பண்றோமோ அதை வந்து இந்த மாதிரியான கேம்ல ட்ரை பண்றது பெஸ்டான விஷயம். இன்ஃபேக்ட் இதை விட ஒரு ரெலிகேஷன் த்ரெட்டன் டீம்ல. ஸோ ஆல் குட். ஐ வில் ஆல்சோ கிவ் him a 9/10. ஃபேன்ஸ் 10/10 of course. அதுக்கு மேல நம்ம எதுவும் பேச தேவையில்லை. ஸோ ஐ திங்க் வித் தட் வி கம் டு த எண்ட் ஆஃப் திஸ் எபிசோட். ஒரு நல்ல வின்னோட ஒரு ரிவ்யூ பிளஸ் பிளேயர் ரேட்டிங்ஸ். அடுத்து அஃப்கோர்ஸ் நம்ம வந்து மிட் வீக்ல கரபாவ் கப் ஆட போறோம். அதுக்கு ஒரு ப்ரிவ்யூ எபிசோட் இருக்கு, அதுல வந்து உங்களை சந்திக்கிறோம். until then thanks a lot from everyone here at Vada London. of course அரவிந்தோட ரவுண்ட் அப் வரும். ஸோ டூ வெயிட் ஃபார் தட் ரவுண்ட் அப். இந்த வாட்டி வந்து ஒரு முக்கியமான ஒரு இப்போ நடந்துட்டு இருக்கிற டார்பியோட ரிலேட்டடா ஒரு கெஸ்ட் தான் வருவாரு. ஸோ ரெடியா இருங்க அந்த எபிசோடுக்கும். அண்ட் இட் வில் பி கமிங் அவுட் சூன் as well. ஸோ அடுத்த எபிசோட்ல சந்திக்கும் மாதிரி thanks a lot from everyone here at Vada London. thanks a lot Visesh. thanks a lot Nikhil. See you. Bye. Bye.